போன செஷனில் நம்ம பேராகிராஃப் 10 and 11 பார்த்தோம். இந்த செஷனில் இந்த லாஸ்ட் டூ பேராகிராஃப்ஸ் 12 and 13 பார்க்கலாம். மெமரியை பற்றி பகவான் கூறும்பொழுது என்ன கூறுகின்றார்? இந்த ஹியூமன் மைண்ட் எப்படி இருக்கின்றது என்றால், அது இந்த கான்சியஸ்னஸ் அது பிரிவுபட்ட நிலையில தான் ஹியூமன் மைண்ட் இருக்கின்றது. கண்டினியூஸா இல்லை. கான்சியஸ்னஸ் டிவைடடா இருக்கு. அதில் தான் ஹியூமன் மைண்டினுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போன சாப்டர்ல நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் பார்த்தோம். இந்த இக்னோரன்ஸ் என்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், இக்னோரன்ஸ் என்பது டோட்டல் அப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது. அது இட்ஸ் எ லிமிடேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆம்னிஷியன்ட், அந்த சர்வ ஞானம் பொருந்திய அந்த பரம்பொருள் தன்னை ஒரு அரைகுறையான நிலையில் வெளிப்படுத்தி கொள்ளும் நிலைதான் இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் அப்படிங்கிறது தான் பகவான் இஸ் ட்ரைங் டு சே. திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடையாது. அது என்னதான் மோசமாக இருந்தாலும் இட் இஸ் அன் இவால்விங் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது. இது இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இங்க ரொம்ப டாமினண்டா இருக்கு. இப்ப நம்ம சுற்றி பார்ப்பது எல்லாமே அந்த அறியாமை, அதனால் ஏற்படும் விளைவுகளை தான் நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்றோம், இந்த உலகத்தில் சந்திக்கின்றோம். திஸ் இஸ் அ ஃபேக்ட். எதனால இந்த இக்னோரன்ஸ் வருதுங்கிறத பத்தி தான் பகவான் வெவ்வேறு ஆங்கிள், வெவ்வேறு கோணத்தில் ஆராய்கின்றார். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சக்சஷன்ஸ் இன் டைம், அது ஒரு காரணம் அப்படிங்கிறார். காலத்தினுடைய இடைவிடாத அந்த தொடர்ச்சியில ஒன்று போய் மற்றொன்று வருகின்றது, மற்றொன்று போய் இன்னொன்று வருகின்றது. ஸோ இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் டிவைட் ஆயிடுது அப்படிங்கிறார். இது இஸ் மெயின் ரீசன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த நிலையில தான் ஹியூமன் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இது இல்லாத நிலைமை இருக்க முடியும் அப்படின்னா, எது சாஸ்வதமாக இருக்கின்றதோ, த இட்டர்னல் பீயிங், அதுக்கு தான் த கான்சியஸ்னஸ் ஆஃப் இட்டர்னிட்டி இருக்கும். எதுக்கு இட்டர்னிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த இட்டர்னல் பீயிங், அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அமைப்புக்கு தான் அந்த கான்சியஸ்னஸ் டிவைட் ஆகாது. ஏன்னா அது ஆல்வேஸ் அதுக்கு அந்த இட்டர்னிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் தொடர்ச்சியா இருக்கும். ஆனா ஹியூமன் மைண்டுக்கு இந்த சக்சஷன்ஸ் இன் டைம் இருக்கு இல்லையா, அது மெயின் ரீசன் அப்படிங்கிறார். இதுல மெமரி அப்படிங்கிறது ஒரு கருவியாக செயல்படுகின்றது. மெமரி அப்படிங்கிறது எப்படின்னா, நமக்கு அந்த எட்டர்னல் நாலேஜ் கிடையாது. ஹியூமன் மைண்டுக்கு we don't have that eternal consciousness கிடையாது. பகுதியா இருக்கின்றது நமக்கு. ஆனா இது எப்படி சரி செய்து கொள்வது? நாம் இந்த காலத்தினுடைய பிரிவினைக்குட்பட்டு வாழ்கின்றோம். அதனால் நமக்கு நம்மளுடைய உணர்வு நிலை தொடர்ச்சியாக இருப்பதில்லை. இதை எப்படி சரி செய்து கொள்வது என்றால், அதற்கு நமக்கு ஊன்றுகோல் தேவைப்படுகின்றது. நம்முடைய இந்த உணர்வு நிலையில இருக்கக்கூடிய இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகின்றது. அதுதான் மெமரி அப்படிங்கிறார். மெமரி இஸ் a crutch upon which the mind supports itself as it stumbles on driven helplessly அப்படிங்கிறார். ஏன்னா காலத்தின் சுழற்சியில ஹியூமன் மைண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றது. காலத்தினுடைய வேகத்துல அது அலைக்கழிக்கப்படுகின்றது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில எது அந்த ஹியூமன் மைண்டுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கு அப்படின்னா, இட்ஸ் அ கிரட்ச். மெமரி அதுதான் ஒரு ஊன்றுகோலா இருக்கின்றது. இருந்தாலும் அது ஒரு புவர் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறார். எது பொதுவாக மனிதர்களுக்கு மெமரி தான் ரொம்ப ஷார்ப் அப்படிங்கிறோம். இட்ஸ் காட் அ வெரி ஷார்ப் மெமரி அப்படிங்கிறோம். வயதானவர்களுக்கு மெமரி இருந்தால் அதை நம்ம பாராட்டுகின்றோம்.
மெமரி வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபீச்சர். அதுல ஒன்றும் அம்சம் ஒரு மனிதனுக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அது சாதாரண வாழ்வில் பார்க்கும்பொழுது, மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது, மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்க்கும்போது மெமரி இஸ் எசென்ஷியல், அன்றாட வாழ்க்கை அவசியம். ஆனா மெமரி மாத்திரம்தான் எல்லையா என்றால் கிடையாது. இதுக்கு மேல ஒரு ஹையர் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். அது என்ன ஹையர் நாலேஜ் அப்படின்னா, அதுதான் டைரக்ட், இன்டெக்ரல் அண்ட் குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறார். நமக்கு இன்டெக்ரலா இருக்குன்னா கிடையாது. ஏன் இன்டெக்ரலா கிடையாது அப்படின்னா, பகுதி பகுதியாக வாழ்க்கின்றோம். இந்த நேரத்துல ஒரு தகவல் கிடைக்கின்றது, அடுத்த நேரத்துல வேற ஒரு தகவல் கிடைக்கின்றது. இது காலத்திற்கு மொமெண்ட் டு மொமெண்ட் வி லிவ். நமக்கு குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் இருக்கு அப்படின்னா கிடையாது. கடந்த காலத்தினுடைய பதிவு அரைகுறையாக இருக்கின்றது, நிகழ்காலத்தினுடைய நேரடியான ஒரு அனுபவம் நமக்கு கிட்டுகின்றது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற இயக்கங்களுக்கு மத்தியில ஏதோ ஒன்றை புரிந்து கொள்கின்றோம். எதிர்காலத்தை பற்றி சுத்தமாக நமக்கு ஞானம் இருப்பதில்லை. ஸோ வி லேக் கோல்டன் குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ். இதெல்லாம் வேணும் அப்படின்னா there should be an abiding direct integral direct and abiding consciousness of self இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை விட ஒரு உயர்வான ஒரு ஞானம் வந்து மனதிற்கு கிட்டும் பொழுதுதான் இத்தகைய அம்சங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறார். அது எதற்கு இருக்கின்றது என்றால், த இட்டர்னல் பீயிங், நம்மளுடைய மைண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, நம்மளுடைய ஜீவனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய தி இட்டர்னல் பீயிங், அதற்குத்தான் வந்து இந்த ஒரு ஒருங்கிணைந்த தொடர்ச்சியான அந்த புரிதல் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மைண்டுக்கு வந்து அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். மனிதன் வந்து கணத்திற்கு கணம் வாழ்கின்றான். அது மாத்திரமல்ல, அவன் இடத்திற்கும் இடம் வாழ்கின்றான். He is limited by his space in which he lives. இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன எனக்கு கிடைக்குதோ அதை வச்சுதான் என்னுடைய அறிவு பொறுத்தல் எல்லாம் வருகின்றது. இந்த நேரத்தில் என்ன கிடைக்கின்றதோ அதை பொறுத்துதான் என்னுடைய அந்த அறிவு வளர்கின்றது. ஸோ த மேன் இஸ் லிமிட்டட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். பட் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங், அது வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த சூழ்நிலையில பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மெமரி அப்படிங்கிறது ஒரு போர் சப்ஸ்டிடியூட்டா மனிதனுக்கு வந்து உபயோகரமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். நோ டவுட் இட் இஸ் யூஸ்ஃபுல், பட் இட்ஸ் அ வெரி புவர் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறார். வி ஹேவ் டு கோ பியாண்ட். மைண்ட் வந்து ஹையர் லெவலுக்கு போன அப்புறம் தென் இட் வில் டிரான்சென்ட் மெமரி அண்ட் கெட் அ ஹையர் ஃபேக்கல்டி ஆஃப் பர்செப்ஷன் அப்படிங்கிறார் பகவான். அதுதான் சூப்ராமெண்டல் பர்செப்ஷன். மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு மெமரி அப்படிங்கிறது தேவைப்படுது. பட் ஒன்ஸ் யூ கோ டு த சூப்பர் மைண்ட், தென் நமக்கு டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் கிடைக்கும், குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் கிடைக்கும். இதுல பிரிவு இருக்காது அப்படிங்கிறார். இந்த ஸ்பிளிட் இருக்காது, பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஸ்பிளிட் இருக்காது அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அறியாமைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அதெல்லாமே இந்த மெமரி மாத்திரமல்ல, மனம், மனிதனுடைய அந்த ஐம்புலன்கள், அதையும் ஒரு கருவியாக உபயோகித்துக் கொண்டு அது தான் இருக்கக்கூடிய இடம், சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அது குறித்த ஒரு தகவல்களை பெற்றுக்கொள்கின்றது. ஆகையினால் பகவான் என்ன கோருகின்றார், ஒரு மனிதனுக்கு மெமரி, இமேஜினேஷன், தாட், இதெல்லாம் வந்து ஒரு கருவிகள் போன்று செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து டிவைசஸ். எப்படின்னா இன்டைரக்டா தான் அது வந்து மனிதனுக்கு வந்து இவைகள் மூலமாக தகவல் புரிதல்கள் கிட்டுகின்றன அப்படிங்கிறார். ஆனா இதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறார். செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். செல்ஃப் கான்சியஸ்னஸ் இந்த பிரசன்ட் மொமெண்ட் வந்து இதையெல்லாம் தாண்டிய ஒரு புரிதலாக இருக்கின்றது அப்படிங்கிறார். மெமரி, இமேஜினேஷன், தாட், சென்சஸ், இவையெல்லாம் தாண்டிய ஒரு புரிதலாக இருப்பது ஒரு மனிதனுக்கு என்னவென்றால், த டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் த செல்ஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் வந்து இதையெல்லாம் தாண்டி இருப்பது. இதெல்லாம் வந்து வெறும் உபகரணங்கள், கருவிகள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் மூலமாக என்ன ஒரு பிரயோஜனம் மனிதனுக்கு கிட்டுகின்றது என்றால், இதன் மூலமாக ஒரு மனிதன் தனக்கு பின்னால் உள்ள ஜீவனினுடைய ஆழத்தில் உள்ள அந்த சாஸ்வதமான பொருள், இட்டர்னல் பீயிங், த ரியாலிட்டி, மெய்மை,
அதனுடன் ஆன தொடர்பை ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நாம் இந்த பாகுபடுத்துகின்றோம். மனிதனுடைய உணர்வு நிலையில we make distinctions. என்ன டிஸ்டிங்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வெளியில் ஒன்று, உள்ளே ஒன்று, விதவுட் அண்ட் விதின், இது மாதிரி ஒரு பாகுபாடு ஏற்படுத்துகின்றோம். அதே போல பிரசன்ட் கான்சியஸ்னஸ், பாஸ்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், இதெல்லாம் we make distinctions. இதெல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், இந்த டிஸ்டிங்ஷன்ஸ் எல்லாமே, பாகுபடுத்துதல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒரு நிலையற்ற மனதினுடைய செயல்பாடுகளினால் தான் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். They are but tricks of the limited unstable action of the mind அப்படிங்கிறார் பகவான். இந்த பாகுபாடுகளை உருவாக்குவது, விதவுட், வெளியே உள்ளே, பிரசன்ட் அண்ட் பாஸ்ட், இந்த பாகுபாடுகள் எல்லாமே என்னவென்றால் மனிதனுடைய ஒரு நிலையற்ற செயல்பாடுகளை கொண்ட மனதினுடைய ஒரு ட்ரிக்ஸ் அப்படிங்கிறார், ஒரு ஏமாற்று வேலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இதெல்லாம் சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறார். ஆனா எது உண்மையாக இருக்கின்றது என்றால், இந்த சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி, சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டியில என்ன இருக்கின்றது, அவர் மென்டல் கான்சியஸ்னஸ். அதுதான் மேற்புறத்தில் அந்த நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதற்கு பின்னால பகவான் என்ன கூறுகின்றார், there is a stable consciousness அப்படிங்கிறார். ஒரு நிலையான உணர்வு நிலை நமக்கு பின்னால எப்பொழுதுமே இருக்கின்றது அப்படிங்கிறார். இந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ்ல என்ன அப்படின்னா, இந்த வெளியில் காணப்படக்கூடிய அந்த பாகுபாடுகள் அங்கு காணப்படுவதில்லை அப்படிங்கிறார். அது தன்னை பிரித்துக் கொள்வதில்லை. பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்செப்சுவல் டிவிஷன், அந்த பிரிவினையை அது ஏற்படுத்திக் கொள்வது இல்லை. இருந்தாலும் அது முக்காலத்திலும் தன்னை உணர்ந்தவாறு இருக்கின்றது அப்படிங்கிறார். அது பிரிவினையை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டாலும் அது முக்காலத்திலும் தன்னை உணர்ந்த நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதற்கு எப்படி கிட்டுகின்றது என்றால், ஒரு பிளவில்லாத ஒட்டுமொத்த பார்வை அதற்கு கிட்டுகின்றது. அன்டிவைடட் வியூ கிட்டுகின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த ஒரு அன்டிவைடட் வியூ, பிரிவினைக்கு உட்படாத ஒரு பார்வை, ஒட்டுமொத்த பார்வை அதற்கு கிட்டுகின்றது. இது எதற்கு இருக்கின்றது என்றால், இந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. இந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் எதனுடன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் மேற்புறத்தில் இருப்பது அந்த மொபைல் செல்ஃப், காலத்திற்கு உட்பட்டு ஈடுபட்டு இருக்கும் தன்னுடைய ஜீவனினுடைய ஒரு பாகம். அதே சமயம் காலத்தினுடைய நிகழ்வுகளில் ஈடுபடாமல், ஆனால் காலத்தினுடைய நிகழ்வுகளுக்கு ஆதரவு அளிக்கும் வண்ணம் இந்த காலத்தை கடந்த ஒரு அமைப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது. அதுதான் இம்மொபைல் டைம்லெஸ் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேற்புறத்துல பார்ப்பது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், அது காலத்திற்கு உட்பட்ட நம்முடைய ஜீவனினுடைய பகுதி. அது மாற்றங்களில் தன்னை தொடர்ச்சியாக ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதற்கு பின்னால அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது என்றால், அசைவற்று இருக்கின்றது. இம்மொபைல், காலத்தை கடந்தவாறு இருக்கின்றது. இம்மொபைல் டைம்லெஸ் செல்ஃப் அப்படிங்கிறார் பகவான். சோ இதுதான் உண்மையான இது அப்படிங்கிறார் பகவான். இது தன்னை பிரிவினையில உட்படுத்திக் கொள்வது இல்லை. இந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் எட்டும் வகையில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறாரு. எப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னை அந்த மனதினுடைய மேற்புற நடவடிக்கைகளில் இருந்து தன்னை விலக்கி கொண்டு மனதை அமைதியாக்கி உள்ளே செல்லும் பொழுது இந்த நிலையான உணர்வு நிலையுடன் ஒவ்வொருவரும் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இந்த நிலைக்கு சென்றவுடன் ஒரு மனிதன் உணர்வது என்னவென்றால், அதனுடைய அசைவற்ற நிலை, இம்மொபைல் ஸ்டேட்டஸ், அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும் என்று குறிப்பிடுகின்றார்.
சார் இந்த இடத்துல ஸ்மால் இது எஸ் மேடம், சாரி ஃபார் தி இன்டர்ஃபியரன்ஸ். இதுக்கு முதல்ல சொன்னீங்க இல்லையா, வித் அன் அன்டிவைடட் வியூ அப்படி இல்லையா, அந்த சென்டென்ஸ்ல பட் அட் ஒன்ஸ் வித் அன் அன்டிவைடட் வியூ which embraces all the mobile experiences of the time self ன்னு கேபிட்டல் டி கொடுத்து டைம் செல்ஃப்னு கொடுத்திருக்காரு. அது எதை குறிக்கிறது இங்க? அது வந்து எது ஓகே, அது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இந்த பேராகிராஃபினுடைய லாஸ்ட் சென்டென்ஸ்லயே வருது, இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது 2 கேட்டகரி இருக்கு. மொபைலா தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது, இம்மொபைலா ஒரு 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 போர்ஷன் தன்னை ஈடுபடுத்து. ரெண்டு விதமான பிரிவினைகள் இருக்கு. 2 விதமான பிரிவினைகள் அப்படின்னா, ஒன்று காலத்திற்கு உட்பட்ட ஒரு நிலை தன்னை ஈடுபடுத்தி காலத்திற்கு உட்பட்ட செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. மறுபகுதி காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில், காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் பின்னால என்ன இருக்கு அப்படின்னா, இவை இரண்டையும் தாண்டிய நிலை ஒன்று இருக்கின்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போத் இம்மொபைல் அண்ட் மொபைல், இவை இரண்டுக்கும் ஆதரவளிக்கும் வண்ணம் அதுதான் இருக்கின்றது. அதுதான் வந்து அந்த சுப்ரீம் சோல் செல்ஃப் பீயிங் அப்படின்னு சொல்றோம். who upholds both the immobile and mobile being. both the immobile and mobile being, இதையும் தாண்டி ஒன்று இருக்கின்றது. அதுதான் டைம் செல்ஃபா? டைம் செல்ஃப்ங்கிறது 2 விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஓ சரி சரி. ரியல் செல்ஃப் பாருங்க, ஒண்ணும் இல்ல, அடுத்த பேராகிராஃப்ல அடுத்த நீங்க உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். நீங்க அதை நான் படிக்கிறேன், then you will understand. நான் I'll just read out for your benefit. Okay, thank you sir, thank you sir. அது என்ன வருதுன்னு அப்படின்னா, the real self is the eternal. The real self is the eternal who is obviously capable of both the mobility in time and the immobility basing time. immobility basing timeனா அது இந்த இட்டர்னல் எப்படின்னா, 2 நிலைப்பாடுகளும் அது ஒன்றே எடுத்துக்கொள்கின்றது. 2 நிலைப்பாடுகளையும் தாண்டி இருக்கின்றது. ஆனால் அந்த 2 நிலைப்பாடுகளையும் அது ஒன்றே எடுத்துக்கொள்கின்றது. மொபிலிட்டி இன் டைம், இம்மொபிலிட்டி பேசிங் டைம். இம்மொபிலிட்டி அப்படிங்கிறது ஏன் இம்மொபிலிட்டி பேசிங் டைம் அப்படிங்கிறாருன்னா, ஒரு ஸ்திரமான ஒரு நிலை இருந்தால் தான் அதுல மொபிலிட்டி சாத்தியம். எப்படி வந்து ஒரு ட்ரெயின் ஓடணும் அப்படின்னா, அந்த ட்ரெயினுக்கு கீழே ஒரு ஸ்டேபிள் கிரவுண்ட் இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வேகமா நடக்கணும் அப்படின்னா நம்ம கீழே ஒரு ஸ்டெபிலிட்டி தான் நடக்க முடியும். நம்மள கீழே இருக்க ஸ்டேபிளா இல்லைன்னா நம்ம மூவ்மெண்ட் பண்ண முடியாது. இல்ல, இட் இஸ் சிம்பிள் லாஜிக் இல்லையா? ஒவ்வொரு இம்மொபைல் ஸ்டேட்டஸ்க்கும் ஒவ்வொரு மொபைல் ஸ்டேட்டஸ்க்கும் பேக்ரவுண்ட்ல என்ன இருந்தாக வேண்டும் என்றால் ஒரு இம்மொபைல் ஸ்டேட்டஸ் இருந்தாக வேண்டும். இது ரெண்டையும் எது வழங்குது அப்படின்னா, the real self is eternal who is obviously capable of both the mobility in time and the immobility basing timeனா அந்த மொபிலிட்டிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இம்மொபிலிட்டியை அது வழங்குகின்றது simultaneously அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? otherwise they could not both exist. இதுதான் சொல்றாரு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? அந்த எது டைம் செல்ஃப்ன்றது, டைம் செல்ஃப் அப்படிங்கிறதும் டைம்லெஸ் செல்ஃப் அப்படிங்கிறதும் அந்த எட்டர்னலோட ரெண்டு விதமான வெளிப்பாடுகள் தான். ஓகே, thank you. There is one real self which is eternal. அதனுடைய 2 வெளிப்பாடுகள் தான் மொபிலிட்டி இன் டைம் அண்ட் இம்மொபிலிட்டி பேசிங் டைம். அது பின்னாடி வரும்போது you will understand much better. I will explain, then you will understand better. Thank you sir, thank you sir, thank you. ஸோ பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நிலைக்கு போனப்புறம் நம்மளுக்கு ஒரு இந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அந்த இடத்துக்கு போனோன்னா என்ன உணர்கின்றோம்? நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியில இருந்துட்டு திடீர்னு ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு போறோம், இம்மொபைல் ஸ்டேட்டஸ்க்கு போறோம். அந்த இம்மொபைல் ஸ்டேட்டஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றோம். ஆனா என்ன ஒரு தவறு நடக்கும் அப்படின்னா, அது ஒன்றுதான் உண்மை என்கின்ற ஒரு அனுபவம் ஒருவருக்கும் கிட்டும். அந்த இம்மொபைல் ஸ்டேட்டஸ் ஒன்றுதான் உண்மை, நம்முடைய முந்தைய நிலை வந்து இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் கிட்டும். பட் அது அத்தகைய அனுபவம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறார். அது வந்து ஒரு தலைபட்சமான அனுபவமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம வந்து இந்த இம்மொபிலிட்டி ஆஃப் தி செல்ஃப் மாத்திரமே
கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? If we regard only the immobility of the self, we may say of it that it is not only timeless but actionless, without movement of idea, thought, imagination, memory, will, self-sufficient, self-absorbed, therefore void of all action of the universe. That then becomes alone real to us, and the rest are vain, symbolizing in non-existing forms or forms corresponding to nothing truly existence, and therefore a dream. அப்படிங்கிற மற்றதெல்லாம் வந்து ஒரு பொய்மை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருவருக்கு தோன்றும், ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது. அதுதான் சொல்ற வர்றார் பகவான். நம்ம அந்த 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 ஒரு அந்த ஒரு அசைவற்ற நிலைக்கு போயிட்டா அதுதான் ஒரு உன்னதமான நிலை. ஒரு நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய நிலை வந்து எல்லாமே ஒரு ஒரு மறையக்கூடிய நிலை, சாஸ்வதமான நிலை அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருவருக்கு வரக்கூடும். ஆனா அது வந்து கனவு போன்ற நிலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடும். பட் இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார் பகவான். என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, பகவான் எப்படி வந்து அந்த இம்மொபைல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு உயர்வான நிலை என்று கூறுகின்றோமோ, உண்மையிலேயே அது என்னவென்றால் அது வந்து அந்த கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இம்மொபைல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அசைவற்ற நிலை. அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதே போல நம் வெளிப்புறத்துல வந்து இந்த உணர்வு நிலையினுடைய ஒரு வெளிப்பாடாக நம்மளுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றோம். அங்க என்ன நடைபெறுகின்றது? அந்த உணர்வு நிலை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? த செல்ஃப் டிஸ்பர்ஷன் இன் தாட் அப்படிங்கிறார். செல்ஃப் டிஸ்பர்ஷன் இன் தாட், மெமரி அண்ட் வில் அப்படிங்கிறார். ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து அங்க எதுவுமே இருக்காது. இம்மொபைல் ஸ்டேட்டஸ், அங்க தாட்லெஸ் ஸ்டேட், மெமரி இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த நிலைக்கு சென்றவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்க கூடும். ஆனால் அதனுடைய எதிர்நிலையான இந்த செல்ஃப் டிஸ்பர்ஷன் இன் தாட், நம்ம இருக்கக்கூடிய நிலை, எண்ணம், மெமரி, வில், சங்கல்பத்தில் செயல்படுதல், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ரிசல்டன்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னுடைய மறுபக்கம் அப்படிங்கிறார். எப்படி வந்து அந்த தன்னைத்தானே தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிலை, அந்த செல்ஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் இம்மொபைல் ஸ்டேட்டஸ் இஸ் ஒன்லி அன் ஆக்ட் அண்ட் ரிசல்டன்ட் ஸ்டேட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ். அதுவும் உணர்வு நிலையின் ஒரு பகுதியோ, அதே போல நாம் அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டு செயல்படும் நிலையும் அதே உணர்வு நிலையினுடைய மறுபகுதி. இவை இரண்டும் வெவ்வேறான எதிரெதிரான நிலைகள் அல்ல அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கணுமா இல்லையா? அதுதான் ரியல் செல்ஃப் அப்படிங்கிறார். த ரியல் செல்ஃப் இஸ் எட்டர்னல், who is obviously capable of both the mobility in time and the immobility based in time simultaneously அப்படிங்கிறார். இம்மொபிலிட்டி இல்லைன்னா மொபிலிட்டி இருக்க முடியாது. ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இருந்தாகும். இது அப்படின்னா எது அது? த ரியல் செல்ஃப், தி எட்டர்னல் செல்ஃப் எது அப்படின்னா அதுதான் சுப்ரீம் சோல், த செல்ஃப் அண்ட் பீயிங் ஆஃப் கீதா அப்படிங்கிறாரு. இதை குறுக்கும் மனம்தான் பகவான் அந்த கீதையில் இருந்து அந்த சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த அந்த டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றாரு. பரபுருஷா, பரமாத்மன், பரபிரம்மன், இதெல்லாமே எதை குறிப்பிடுகின்றது என்றால் த ரியல் செல்ஃப், த எட்டர்னல் செல்ஃப், which is beyond both the mobility and immobility. அந்த அக்ஷரா ஸ்டேட் அப்படிங்கிறது இம்மொபைல் ஸ்டேட், ஷரா ஸ்டேட் அப்படிங்கிறது மொபைல் ஸ்டேட்டஸ். பட் அந்த பரபிரம்மன், பரமாத்மன், அந்த அந்த ஹையர் ஸ்டேட்டஸ் வந்து இட் இஸ் பியாண்ட் போத். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததுல வந்து நம்ம பகவான் வந்து நம்ம லாஸ்ட் டூ பேராகிராஃப்ஸ்ல பகவான் வேற ஒரு இஷ்யூவை டீல் பண்றார். எப்படி வந்து அந்த மெமரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸோட சம்பந்தப்பட்டு இருக்கின்றதோ, அதே போல மெமரி வந்து எப்படி ஒரு புவர் சப்ஸ்டிடியூட்டா இருக்கின்றதோ, எது வந்து ரியல் அப்படின்னா அந்த எட்டர்னல் பீயிங், அதனுடைய கான்சியஸ்னஸ் தான் வந்து இந்த ரியல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அதை கம்பேர் பண்ணி சொல்றாரு. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எஸ், புவனசுந்தரி மேடம் சொன்னீங்க.
இல்ல இன்னைக்கு காலையில நாங்க திருமூலருடைய பாடல் பார்க்கும் பொழுது இந்த கடைசியில சொன்ன கருத்து அதுல பார்த்திருந்தோம், அவருடைய பாடல்ல பார்த்திருந்தோம் சார். அது அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல அந்த அந்த பாடல்ல நான் சொல்ல வரல, இந்த கருத்தை நாங்க பார்த்தோம், திருமூலரும் சொல்லியிருக்காருன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. எந்த கருத்து, எந்த கருத்தை சொல்றாரு? இந்த கடைசியா இருந்தது, திஸ் இஸ் த சுப்ரீம் சோல் செல்ஃப் அண்ட் பீயிங் ஆஃப் தி கீதா who oppose both the immobile and the mobile being as the self and the lord of all existence ன்ற கருத்தை தான் நாங்க இன்னைக்கு காலையில அவருடைய பாடல் எல்லாம் தானாகவே வெளிப்பட்டு வந்தோம். கருத்துக்களாக ஓம்கார மந்திரமாக, அப்புறம் அந்த கருத்துக்களில் ஒளிர்கின்ற ஜோதியாகவும் வருவேன். ஆனா எல்லாத்தையும் தாண்டி தானே அதுவாகவும் தானே அதை தாங்கியும் நின்றான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இந்த கருத்துல உள்ள பாடலை பார்த்திருந்தோம் நாங்க. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இப்போ பேராகிராஃப் 12க்குள்ள போகலாம். One minute. சுந்தர் சார் இல்லைன்னா நான் படிக்கிறேனே சார். படிங்க மேடம், படிங்க, நீங்க படிங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Chapter 8, Memory, Self-Consciousness and the Ignorance. Paragraph 12. So far, we arrive by considering mind and memory mainly in regard to the primary phenomenon of mental self-consciousness in time. But if we consider them with regard to self-experience as well as self-consciousness and other experience as well as self-experience, we shall find that we arrive at the same result with richer contents and a still clearer light on the nature of the ignorance. At present, let us thus express what we have seen. An eternal conscious being who supports the mobile action of mind on a stable, immobile self-consciousness, free from the action of time, and who, while with a knowledge superior to mind, he embraces all the movement of time, dwells by the action of mind in that movement. Thank you, sir. Thank you. Explanation. Can I read, sir? Yeah, please. Explanation. We have seen in the previous paragraph that the real self is the eternal who is obviously capable of both the mobility in time and the immobility basing time simultaneously. When we speak of human consciousness, we regard only the primary phenomena of mental self-consciousness in time. Mind and memory are considered only in relation to mental self-consciousness only. But when we consider mind and memory with regard to self-experience as well as self-consciousness, that is, of the eternal being in its immobile status, and other experience and as well as self-experience, that is, of the eternal being in its mobile status participating in time, we shall arrive at the same result with richer contents. We will get a clearer light on the nature of the ignorance. Memory, that is mental memory, is a device to
to ensure the sense of continuity. It is, however, a poor substitute for the true self-awareness in which the continuity, or rather the sense of eternity, is inherent, as well as a clearer perception of the flow of time and the experience it brings. Courtesy Dr. Alok Pandey for providing the clarification on the point. There is an eternal conscious being who supports the mobile action of the mind on a stable, immobile self-consciousness. It is free from the action of time. This eternal conscious being, with the knowledge superior to mind, embraces all the movement in time. At the same time, he dwells by the action of mind in that movement. Thank you, sir. Thank you. இந்த பேராகிராஃப் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேற மாதிரி அப்ரோச் பண்ணா அது புரியும். அந்த பார்த்தா ரொம்ப ரொம்ப அப்டிராக்டா இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேற்புறத்துல பார்த்தா அப்படி தெரியும். பட் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம வேறு விதமா அப்ரோச் பண்ணா அதை புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இது கடைசியில இருந்து போனா புரியும். எப்படி அப்படின்னா, நம்ம பார்த்தோம் தி எட்டர்னல் கான்சியஸ் பீயிங், ஒரு சாஸ்வதமான ஒரு உணர்வுள்ள ஒரு அமைப்பு இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் வந்து காலத்திற்கு உட்பட்டு இயங்கும் நிலையையும், அந்த மனதினுடைய செயல்பாடுகள் காலத்திற்கு உட்பட்டு மனதினுடைய இயங்கும் நிலையையும் அதே போல காலத்திற்கு உட்படாத ஒரு நிலையான உணர்வு நிலையிலையும், இவை இந்த இரண்டு நிலைகளையும் ஒரு சாஸ்வதமான ஒரு அமைப்பு தான் இவை இரண்டிற்கும் ஆதாரமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் பேராகிராஃப்லயும் அதுதான் பார்த்தோம். ரெண்டு நிலைக்கும் ஆதாரமாக இருக்கிறது எட்டர்னல் கான்சியஸ் பீயிங். இந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது அதுதான் வந்து ட்ரூ பீயிங். நம்மளுடைய மென்டல் பீயிங் வந்து இட் இஸ் அ சூப்பர்ஃபிஷியல் பீயிங், சர்ஃபேஸ் பீயிங் இல்லையா? எது ட்ரூ பீயிங், ஒரு மனுஷனுடைய ட்ரூ பீயிங் எது அப்படின்னா அது எட்டர்னல் கான்சியஸ் பீயிங். அதுதான் வந்து ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அமைப்பு. அது காலத்திற்கு என்னுடைய சுழற்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் டைம். இது புரியும் நம்மளுக்கு. அதே போல அதனுடைய நாலேஜ் எப்படி இருக்கு? நிச்சயமாக மனிதனுடைய மனம் அதனுடைய நாலேஜ், அறிவை விட சுப்பீரியரா தான் இருக்கின்றது இல்லையா? ஒரு எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறப்ப அதனுடைய நாலேஜ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு மேற்புற மனதின் அந்த அதை சார்ந்துள்ள மேற்புற மனதினுடைய ஞானத்தை விட ஒரு உயர்வான நிலையில் தான் அது இருக்கும் இல்லையா? வித் நாலேஜ் சுப்பீரியர் டு மைண்ட். அவ்வாறு இருந்தாலும் அது என்ன செய்கின்றது? காலத்திற்கு உட்பட்ட அனைத்து இயக்கங்களையும் அதுதான் ஆதரவளிக்கின்றது. அனைத்து இயக்கங்களையும் அதுதான் தழுவி இருக்கின்றது. அதே சமயத்துல அது அந்த காலத்திற்கு உட்பட்ட மனதினுடைய செயல்பாடுகளிலும் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றது, காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும் இருக்கின்றது. ரெண்டு நிலையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம அந்த இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வரலாம். நம்ம இப்ப இது வந்து பேஸ் பாயிண்ட், இதுதான் ட்ரூத். இப்ப நம்ம முதல்ல வரலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்படி பார்த்தோம் இந்த மெமரி இதெல்லாம் எப்படி பார்த்தோம்? நம்ம மைண்டை வச்சு தான் பார்த்தோம் இல்லையா? மைண்ட் மெமரி அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம எதோட ரிலேட் பண்ணி பார்த்தோம்? மைண்ட் அண்ட் மெமரி அப்படிங்கனாலே மென்டல் செல்ஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் நம்ம வச்சு
அதோட தான் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம். மைண்ட் மெமரி அப்படிங்கிறத நம்ம வெறும் அந்த அந்த மென்டல் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதோட நிறுத்திக்கிறோம். வில் ஸ்டாப் வித் தட். ஆனா நம்ம இங்க என்ன பார்க்குறோம்? அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் என்ன செய்கின்றது? எம்ப்ரேசஸ் ஆல் த மூமெண்ட் இன் டைம். அந்த மனதினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இந்த மெமரி அண்ட் இந்த இதனுடைய செயல்பாடுகள் வந்து இதற்கும் பொருந்தும் அப்படிங்கிறாரு. இது வெறும் அது வந்து வெறும் மனம் என்கின்ற உணர்வு நிலையுடன் நின்று விடுவது இல்லை. இந்த மெமரி அப்படிங்கிறது மனதை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் அ புவர் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? மெமரி அப்படிங்கிறது, மென்டல் மெமரி அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி வர்றதுக்காக அதை வந்து ஒரு புவர் சப்ஸ்டிடியூட்டா பார்க்குறோம். ஆனா இந்த மெமரிங்கிறது வேறு விதமாக இங்க செயல்படுகின்றது. எப்படி செயல்படுகின்றது? அந்த எட்டர்னல் பீயிங்க்கு வந்து ரியல் கண்டினியூட்டிவை தரத்துக்கு கண்டினியூட்டி அதுதான் அளிக்கின்ற, அது வேறு விதமாக அது செயல்படுகின்றது. அது அங்க போர் சப்ஸ்டிடியூட்டாக செயல்படுவது இல்லை. மனதை பொறுத்த வரைக்கும் தான் அந்த மெமரி அப்படிங்கிறது இட் இஸ் அ போர் சப்ஸ்டிடியூட். ஆனால் அதே விஷயம் வந்து அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அனைத்திற்கும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அது தன்னை வெளிப்புற நடவடிக்கைகள் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது இந்த மெமரி, இந்த மைண்ட், இந்த அம்சங்களும் வேறு விதமாக செயல்படுகின்றன அப்படிங்கிறார் பகவான். நம்ம அந்த மெமரி அண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பாஸ்டினுடைய பதிவுகளை வந்து அரைகுறையாக பதிவு செய்கின்றது, பிரசன்டினுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்கின்றது, எதிர்காலம் குறித்த பதிவுகள் வந்து அதற்கு கிட்டுவதில்லை அப்படின்னா பார்த்தோம். நம்ம அது கிட்டத்தட்ட சிமிலர் லைன்ல அதை நம்ம அந்த இந்த இந்த ஆக்ஷன் ஆஃப் த மெமரி, மைண்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெறும் சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ் கூட நிறுத்திடக்கூடாது. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த if we consider them with regard to self-experience as well as self-consciousness and other experience as well as other experience as well as self-experience, we shall find that we arrive at the same result with richer contents and still a clearer light of the nature of ignorance அப்படிங்கிறார். எப்படி அந்த இக்னோரன்ஸ், இந்த அந்த அந்த சர்வ ஞானம் பொருந்திய பரம்பொருள் எப்படி இங்க அறியாமை என்கின்ற நிலையில் தன்னை தற்பொழுது வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இந்த கான்செப்ட் வந்து இந்த பேராகிராஃபினுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல இந்த கருத்தை சொல்றார். இதே பேராகிராஃபில் நம்ம பின்னாடி படிக்க படிக்க என்ன கருத்தை அவர் கூற வருகின்றார் என்பது நமக்கு புரியும். இப்ப நம்மளுக்கு வேகா புரிந்தாலும் கூட நம்ம வந்து அடுத்த இதோடைய செகண்ட் போர்ஷன் படிச்சோம் அப்படின்னா பகவான் என்ன கூற வருகின்றார் என்பதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். அது நம்ம அதை பார்க்கலாம், தென் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கலாம். செகண்ட் போர்ஷனுக்குள்ள போகலாம். As the surface mental entity moving from moment to moment, not observing his essential self, but only his relation to his experiences of the time movement, in that moment keeping the future from himself in what appears to be a blank of ignorance and non-existence, but is an unrealized fullness, grasping knowledge and experience of being in the present, putting it away in the past, which again appears to be a blank of ignorance and non-existence, partly lighted, partly saved and stored up by memory. He puts on the aspect of the thing. He puts on the aspect of a thing fleeting and uncertain, seizing without stability upon things fleeting and uncertain. But in reality, we shall find he is always the same eternal, who is forever stable,
and self-possessed in his supramental knowledge, and what he seizes on is also forever stable and eternal. For it is himself that he is mentally experiencing in the succession of time. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிக்குமா மீராமா படிக்க. Thank you, ma. The eternal conscious being, as the surface mental entity, is moving from moment to moment. He is not observing his essential self, but only his relation to his experiences of the time moment. He is keeping the future from himself in that moment, in what appears to be a blank of ignorance and experience and non existence. But what appears to be blank is only an unrealized fullness. He is grasping knowledge and experience of being in the present. This he is putting away in the past. This past again appears to be a blank of ignorance and non existence, partly lighted, partly saved, and stored up by memory. He puts on the aspect of a thing fleeting and uncertain. But in reality, we find that he is always the same eternal, who is forever stable and self possessed in his supramental knowledge. What he seizes on is also forever stable and eternal, because it is himself that he is mentally experiencing in the succession of time. Thank you, sir. Thank you, madam. Thank you. அதாவது இந்த மெமரி அப்படிங்கிறத நம்ம வெறும் மென்டல் கான்சியஸ்னஸோட நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா வெறும் அதோட மாத்திரம் நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வந்து எப்படி தெரியுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கண்டினியூட்டிக்காக தான் மெமரிங்கிறது தேவைப்படுது இல்லையா? மெமரி சப்போஸிங் மெமரி மாத்திரம் இல்லை அப்படின்னா எங்க இந்த இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராருங்கிறத நான் சொல்றேன் கொஞ்சம். ஏன்னா இந்த பேராகிராஃப் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கடினமாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டா அது ஈஸி. என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெமரி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதுக்கு தேவைப்படுது? ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டிவே தருது மெமரி அப்படிங்கிறது. சப்போஸ் மெமரி ஞாபக சக்தியே இல்லை அப்படின்னா அந்த மனிதனுக்கு வந்து இந்த கண்டினியூட்டியே இருக்காது லைஃப்ல. ஆனா ரியல் கண்டினியூட்டி இருக்குதா? மெமரி மூலமா ஒரு மனிதனுக்கு ரியல் கண்டினியூட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னா என்ன சொல்லணும்? நம்ம சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவான்? கண்டினியூட்டி இருக்குன்னு தான் சொல்லுவான். பட் இஃப் யூ ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ரியல் கண்டினியூட்டிவே எது தருது மனிதனுக்கு? அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அதுதானே தருது. மைண்டு தரது இல்லை இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். மைண்டு மூலமா மெமரி இருக்குது. அது வெறும் நம்ம வந்து மென்டல் ஆக்டிவிட்டியா தான் மெமரியை எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து தேவைப்படுது. ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு மெமரி இல்லை அப்படி இல்லைன்னா மனுஷன் வந்து நடைமுறை வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது. ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டிவே எது தருது மனிதனுக்கு? அவனுடைய ஞாபக சக்தி. ஸோ சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னாலே ஒரு சாதாரண மனிதனுக்கு எதை நம்ம அசோசியேட் பண்றோம்? மெமரியை அசோசியேட் பண்றோம். ஆனா பகவானுக்கு என்ன கூறுகின்றார்? மெமரி இஸ் அ புவர் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறார். ஏன் அவர் சொல்றாரு அது மாதிரி புவர் சப்ஸ்டிடியூட்? அல்லது இட் இஸ் லைக் எ கிரட்ச் ஆன் விச் த கான்சியஸ்னஸ் மென்டல் கான்சியஸ்னஸ் லீன்ஸ் அப்ப அப்படிங்கிறார். ஏன் அதை அப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரியல் சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி வரணும்னா எப்படி வரும்? எதன் மூலமா கிட்ட வேண்டும்? நம்ம என்ன படிக்கிறோம்? சைக்கிக் பீயிங் மூலமா தானே ரியல் கண்டினியூட்டி கிடைக்கும் அப்படிங்கறத படிக்கிறோம் இல்லையா? ஒரு மனிதன் வந்து ஒன்ஸ் he knows his real eternal self within, then he knows that he is ஒரு கண்டினியூஸ் என்டிட்டி. அவன் இந்த பிறவியில இருக்கக்கூடியது மாத்திரம் இல்ல, he was
in his previous life, he so many lives இருந்த அவன் தான் ஒரு கண்டினியூஸா இருக்கிறான். அடுத்த இந்த உடல்ல போனாலும் இருக்க போறான். ஸோ ரியல் கண்டினியூட்டி எப்படி ஒரு ஆள் உணர முடியும்? ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய எட்டர்னல் கான்சியஸ் பீயிங், அதுதான் ரியல் கண்டினியூட்டி இல்லையா? ஸோ மென்டல் பீயிங்க்கு வந்து மெமரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரியல் கண்டினியூட்டி எது தர முடியும் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரியல் கான்சியஸ் பீயிங் எட்டர்னலா இருக்கக்கூடியது தர முடியும். சரி, அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மெமரி அப்படிங்கிறது வரணும்? என்ன காரணத்தினால நம்மால வந்து அந்த மெமரி அப்படிங்கிறது நம்ம புறத்துல செயல்படும் பொழுது ஒரு சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல மெமரி அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அதுல மெமரியில எப்படி இருக்கு? பாஸ்டினுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பட் அதையும் நம்ம அரைகுறையா அதான் நம்மளால ரீகால் பண்ண முடியுது. ப்ரெசென்ட்டோட ரெக்கார்டிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது, நமக்கு தேவையானதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஃபியூச்சரை பற்றி நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு பிளாக்னஸ் இருக்கு. இது வந்து மேற்புறத்தில் காணப்படுகின்றது. அப்படின்னா இந்த சூழ்நிலையில எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய எட்டர்னல் நமக்கு அந்த எட்டர்னல் பீயிங் எப்படி இந்த எட்டர்னிட்டியை அது என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நம்ம பொறுத்த வரைக்கும் மெமரியில ஒண்ணுமே பண்ண முடியலையே, எப்படி இதுல எட்டர்னிட்டி என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து எதிர்காலத்தை குறித்த தெரியாத நிலை என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் பீயிங் தனக்குத்தானே அப்படிப்பட்ட ஒரு நிலையை தனக்குத்தானே ஒரு அறியாத மாதிரி உருவாக்கி கொள்கின்றது அப்படிங்கிறார். ஹி நோஸ் எவ்ரிதிங் பட் இட் ஆக்ட். எப்படி ஒரு நாடகத்தில் நடிக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு தெரியும் அடுத்த என்னென்ன வரப்போகுதுங்கிறது தெரியும், இருந்தாலும் அவன் என்ன எப்படி நடிப்பான்? ஆஸ் இஃப் ஹி டசன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த நெக்ஸ்ட் மொமெண்ட். அப்படிதான் நடிப்பான் நாடகத்தில் நடிக்கிறவன். அதே போல அந்த எட்டர்னல் பீயிங் எப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் இஃப் இட் டசன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். இப்ப இந்த பேக்ரவுண்ட் நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து புரியும். அப்படின்னா வந்து ஹியூமன் பீயிங் அந்த லிமிட்டட் இதுக்குள்ள வந்ததுனால தான் இந்த கண்டிஷன் வந்து அதுதான் சொல்றாரு பகவான். எஸ், we are limiting ourselves to the mental consciousness. அதுல மெமரி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கிரட்ச் மாதிரி யூஸ் பண்றோம், ஒரு ஊண்டுகோல் மாதிரி பண்றோம். பட் மெமரி இஸ் a very inadequate tool அப்படிங்கிறார். even though we speak very high of memory, but it is a very inadequate tool. எது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டியை ஒரு மனிதனுக்கு தர முடியும் அப்படின்னா the conscious being, அவனோட உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் எட்டர்னல் பீயிங், அதனுடைய மெமரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ரியல் கண்டினியூட்டியை தரும். the memory of the conscious being within. நமக்கு இருக்கிறது மெமரி வந்து மென்டல் மெமரி. இப்ப இந்த கான்செப்ட் புரியுதா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுதான் கம்பேர் பண்றாரு பகவான். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த ரியலைசேஷன் becomes immortality in spite of yes correct. The moment you realize, you become immortal. It's not necessary that body has to be here. Exactly, நீ சொல்றது கரெக்டான. Yes, the moment you attain that knowledge, you become immortal. Thank you sir. Okay. அதுதான் பகவான் வந்து அதை வேறு விதமா அப்ரோச் அதை சொல்லும் பொழுது வேறு விதமா அது பார்த்தா வந்து மேம்போக்கா பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும். பட் இதுதான் திஸ் இஸ் பாயிண்ட், இதுதான் சொல்ல வர்றாரு அவர். இந்த இதுல படிக்கிறோம் பாருங்க, the eternal conscious being as a surface mental activity is moving from moment. See, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் தான் அனைத்திற்கு பின்னால இருக்கின்றது அப்படிங்கிறது பார்த்தோம். அது செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத வண்ணமும் இருக்கின்றது. அதே சமயம் புறத்தில் இந்த சர்ஃபேஸ் மென்டல் ஆக்டிவிட்டியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது எப்படி ஈடுபடுத்திக் கொள்கின்றது? தன்னுடைய உண்மையான நிலையை அது அறிந்து கொள்வதில்லை. he is not observing his essential self. அதை அறியாத வண்ணம் அது இருக்கின்றது. எப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது? மேற்புறத்தில் நடக்கக்கூடிய காலத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அனுபவங்களில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. பட் only his relation to his experiences of the time moment, அப்படிதான் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அதே சமயம் என்ன செய்கின்றது? he is keeping the future from himself in that moment.
இன் வாட், இது வந்து அந்த ப்ரீவியஸ் நீங்க படிச்ச சென்டென்ஸ் இட்ஸ் a வெரி லாங் சென்டென்ஸ். அது அப்படியே படிச்சோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதை ஸ்பிளிட் பண்ணி படிச்சாதான் பாருங்க இந்த சென்டென்ஸ், அந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வரியில வந்துடுது ஒரு சென்டென்ஸ். அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிச்சா புரியும். அது என்னென்ன பாயிண்ட் சொல்றாரு அவரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் வந்து மேற்புற மனதினுடைய ஆக்டிவிட்டியில இருக்கு. அது வந்து கணத்திற்கு கணம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அதே சமயம் என்ன செய்கின்றது, தன்னுடைய உண்மையான அந்த நிலை குறித்து அது கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. வெறும் மேற்புற அனுபவங்களில் மாத்திரம், காலத்திற்குட்பட்ட இயக்கங்களில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இது 2வது பாயிண்ட் சொல்றாரு. அதே சமயம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு, எதிர்காலத்தை அது தன்னில் இருந்து மறைத்துக் கொள்கின்றது, வேண்டுமென்றே செய்கின்றது. அது இந்த எட்டர்னல் பீயிங் வந்து எல்லாம் தெரியும், இருந்தாலும் எப்படி ஒரு டிராமால ஆக்ட் பண்றவங்க தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களோ அதே போல he is keeping the future from himself in that moment in what appears to be a blank of ignorance and experience of non-existence. இப்படிதானே மெமரியில பார்த்தோம். மென்டல் மெமரியில ஃபியூச்சர் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அதே இது இந்த எட்டர்னல் பீயிங், கான்சியஸ் பீயிங், அதை பொறுத்த வரைக்கும் அது வேண்டுமென்றே ஒரு அறியாமைக்குட்பட்ட நிலையில் இருப்பது போல், எதிர்காலத்தில் தான் இல்லாது இருப்பது போல் ஒரு நிலையை, அது அத்தகைய ஒரு நிலையை அது தனக்குத்தானே உருவாக்கி கொள்கின்றது. He is keeping the future from himself in that moment in what appears to be a blank of ignorance and experience of and non-existence அப்படிங்கிறார். ஆனா பகவான் இங்க இதை குவாலிஃபை பண்றார். வாட் அப்பியர்ஸ் டு பி blank is only an unrealized fullness அப்படிங்கிறார். இப்ப எதிர்காலத்தை குறித்த அந்த புரிதல் நமக்கு இருப்பது, எதிர்காலம் வந்து பிளாங்கா இருக்கு. இந்த பிளாங்கா இருக்கிறதுனால அங்க ஒண்ணுமேலேன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து ரியலைஸ் ஆகல. பிரசன்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரியலைஸ் ஆகல, அதனால அது பிளாங்கா இருக்கு. அதுதான் அர்த்தம். அது ஒரு காரியம் வந்து இன்னை பொறுத்த வரைக்கும் நடைபெறாம இருக்கலாம், எதிர்காலத்துல நடைபெறக்கூடும். அதனால அந்த எதிர்காலத்தில் நடக்க போது நமக்கு பிளாங்கா இருக்கு. பிளாங்கா இருக்கிறதுனால அது எம்டின்னு அர்த்தம் கிடையாது. வாட் அப்பியர்ஸ் டு பி blank is only an unrealized fullness அப்படிங்கிறார். அதே போல எப்படி he is grasping knowledge and experience of being in the present. நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அறிவு அனுபவங்களை அது பெற்றுக்கொள்கின்றது. பெற்றுக்கொண்டு என்ன செய்கின்றது, அதை கடந்த கால கணக்கில் ஏற்றுக்கொள்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் போகும்போது கடந்த காலம் ஆகிவிடுறது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த நிமிஷம் நம்ம பேசுறோம், அடுத்த நிமிஷம் பேசுறது வந்து அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா இந்த முந்தைய நிமிஷம் பேசுறது வந்து பாஸ்ட் ஆயிடுது நமக்கு. அதைத்தான் பகவான் சொல்கின்றார், he is putting away in the past. அப்புறம் கடந்த காலம் எப்படி இருக்கின்றது, கடந்த காலம் again appears to be a blank of ignorance and non-existence, partly lighted, partly saved, stored up by memory. இது மென்டல் மெமரி பார்க்கும் போதும் இதே அம்சங்கள் தான் பார்த்தோம் இல்லையா. அந்த அம்சங்கள் மைண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெளிச்சத்துல இருக்கு. இட்டர்னல் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வேண்டுமென்றே இத்தகைய தோற்றத்தை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறாரு. திஸ் பாஸ்ட் அகைன் appears to be a blank of ignorance. கடந்த காலம் அப்படித்தானே நமக்கு இருக்கு, ஒரு 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 நமக்கு ஒரு blank of ignorance, non-existence, partly lighted, முழுமையான இதா தெரியறது இல்லை, partly saved, பகுதியாகத்தான் நம்முள் அது சேமித்து வைக்கப்பட்டுள்ளது, stored up by memory. அதனால he puts on the aspect of a thing fleeting and uncertain. கணத்திற்கு கணம் மாறுபடும் நிலையற்ற ஒரு தன்மையை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்கின்றது. எது அப்படின்னா அந்த நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் பீயிங். ஏன்னா நம்ம பார்த்தோம், இந்த எட்டர்னல் பீயிங் தான் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றது, காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இத்தகைய நிலைகளில் தன்னை அவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். ஆனா பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார், இன் ரியாலிட்டி we find that he is always the same eternal அப்படிங்கிறார். இவ்வாறுலாம் இருந்தாலும் கூட அது சாஸ்வதமான பொருளாகத்தான் இருக்கின்றது. the same eternal who is forever stable and self-possessed in his supramental knowledge. அதனுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, மென்டல் நாலேஜ் கிடையாது, சூப்ராமென்டல் நாலேஜ். அந்த முழு ஞானத்தை முழுவதுமாக
அது தன்னுள்ளே அடைந்த வண்ணம் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதே போல அது எவையெல்லாம் தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றதோ அவைகளையும் அது எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அது நிலையானதாகவும் சாஸ்வதமானதாகவும் தான் அது உருவாக்கி கொள்கின்றது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த இத்தகைய அனுபவங்களில் அனுபவங்களாக காணப்படுவதும் அதுவேதான். அதுதான் பகவான் சொல்ல வர்றார். It is himself that he is mentally experiencing in the succession of time. அந்த அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் அடையக்கூடிய அனுபவங்களும் அதுதான். அதுவும் அது வேற இது வேறன்னு கிடையாது. அந்த அனுபவம் பகவான் என்ன கூறுகின்றார் இங்க மிகவும் அழகாக கூறுகின்றார். For it is himself that he is mentally experiencing in the succession of time. இந்த காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்களில எதை அது அனுபவமாக பெறுகின்றது என்றால் தன்னையே தான் அது அனுபவமாக பெறுகின்றது. அது வேறு ஒரு தனக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அது அனுபவமாக பெறுவது இல்லை. அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் எதை அது அந்த மனம் சார்ந்த அனுபவமாக காலத்தினுடைய தொடர்ச்சியில் அது பெறுகின்றது என்றால் தன்னையே தான் அது அனுபவமாக பெறுகின்றது. ஏன்னா எல்லாமே அதுதானே இல்லையா? அதுதான் பகவான் கூறுகின்றார். For it is himself that he is mentally experiencing in the succession of time. அந்த அனுபவங்கள் வேறு அது வேறுன்னு சொல்ல முடியாது. அதுதான் அனுபவங்களாக தாவும் மாறி தன்னை அனுபவித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார். இந்த பரம்பொருள் தான் அப்படி பண்றது அப்படிங்கிறார். எஸ் மேடம். சாரி சார், இவ்வளவு கேட்டும் தெளிவு வரல. ஏன்னு கேட்டா இதெல்லாம் பகவான் எதோட சம்பந்தப்படுத்தி சொல்றாரு? மெமரியோட சம்பந்தப்படுத்தி சொல்றாரா? ஏன்னா இது மெமரின்றது இந்த லைஃப்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதே மாதிரியே இக்னரன்ஸும் நம்ம கிட்டயே தான் இருக்கு. we have been built up with duality. அதனால அந்த இக்னரன்ஸ் இருக்கு. அது அப்புறம் செல்ஃப் கான்சியஸ்ன்றதும் நமக்குள்ள இருக்கு. இஃப் வி ரியலைஸ் அவர் செல்ஃப்னா அப்ப செல்ஃப் கான்சியஸும் இருக்குது. இப்ப இதெல்லாம் சொல்ல வர்றது பகவான் எதுக்காக சொல்ல வர்றாருன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. தனித்தனி கருத்தா புரிஞ்சுக்க முடியறது. நீங்க சொல்றதெல்லாம் தனித்தனியா என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் எப்படி அதை நான் என்னோட சம்பந்தப்படுத்தி பாத்துக்க முடியும்ன்றது தெரியல. அது 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 லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் அறியாமையில இருக்கிறோம் இல்லையா? அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை இல்லையா? நம்ம எல்லாம் ஏதோ ஒரு அறியாமையில இருக்கிறோம். நம்ம சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்லெஸ் பீப்புள் லைக் ஸ்ரீ அரபிந்தோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர், அது மாதிரி அந்த அவதார் மதர் அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஆர்டினரி ஹியூமன் பீயிங் எடுத்துக்கொண்டால் we all live in ignorance இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இந்த உலகம் அறியாமையில் தான், இக்னோரன்ஸ்ல தான் இருக்குது. இந்த இடத்துல டியூவாலிட்டி, அந்த ஒன்னஸ்ன்றது இல்லாதபடிக்கு இருக்கும் அப்படின்ற சென்ஸ். அதுதான் அர்த்தம். அத நம்ம அப்படி நம்ம எடுத்துன்னு பார்க்கலாம். ஏன்னா அஜ்ஞானம்னு இல்லாதபடிக்கு we are the ignorance. ignorance-னா அவித்யால இருக்கிறோம் இல்லையா? that is what we are ignorant of the oneness with the divine. Okay. We are ignorance of the oneness with the divine. அது எல்லாரோடைய ஸ்டேட்டஸ்லயும் அப்படிதான் அது உலகம் இருக்கின்றது. ஓகே. இந்த இக்னோரன்ஸ் வெவ்வேறு தளத்துல வெவ்வேறு விதமாக காணப்படுகின்றது இல்லையா? இதுல மென்டல் இக்னோரன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு? மென்டல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது மைண்ட்ல நமக்கு ஏன் மைண்ட்ல இக்னோரன்ஸ் வருது? நமக்கு மைண்ட்ல இக்னோரன்ஸ் வருதுங்கிற கேள்விக்கு பதிலாக வேற ஒரு மாதிரி கேட்கிறேன். மைண்ட்ல ஏன் நம்மளால அந்த கான்சியஸ்னஸ் தொடர்ச்சியாக இல்லாமல் பிளவுபட்டு இருக்கின்றது? நம்ம அதாவது இக்னோரன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஒன்னஸ் நம்ம ஒன்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியல இல்லையா? ஒன்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம
கடந்த காலத்திலயும் இருந்தோம், நிகழ்காலத்திலும் இருக்கிறோம், எதிர்காலத்திலும் இருக்க போறோம். அந்த 3 நிலையிலும் இருப்பது ஒரே உணர்வு நிலை தான் அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியறது இல்லையா? நம்மளுடைய ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்றோம். ஏன் அது மாதிரி ஃபீல் பண்றோம்? அந்த பருவத்துல இருக்கிறது தான் நம்ம சாஸ்வதம்னு நினைச்சுக்கிறோம். பட் அதான் அதுல எந்த ஃபேக்டர் அதுக்கு காரணமாக இருக்கின்றது? மைண்டும் அது கலெக்ட் பண்ணிருக்கிற மெமரிஸும். அதான் இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல ஏற்படக்கூடிய அந்த சக்சஷன்ஸ் பிரேக் பண்ணுது, உங்களுடைய கான்சியஸ்னஸ் பிரேக் பண்ணிடுது இல்லையா? காலத்தின் காரணமாக ஏற்பட்ட அந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சி. காலம்னாலே என்ன? நிகழ்வுகளின் தொடர்ச்சி. அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை மேக்கப் பண்ணுது. நான் குழந்தையா இருந்தபோது ஒரு மாதிரி இருந்தேன், அடுத்த பருவத்தில் இப்படி இருந்தேன், இப்ப அப்படி இருக்கேன், அடுத்த ஆள் இருக்கேன். So we are not the same person throughout the age. We don't feel that continuity. நம்ம ஃபீல் பண்ண முடியல இல்லையா? அந்த கான்சியஸ்னஸ்ல பிரேக் வந்துருது நம்மளுக்கு. எதனால வந்தது அப்படின்னா அந்த காலத்துல வரக்கூடிய அந்த சக்சஷன்ஸ் இன் டைம் தான் நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு நிலையில அந்த பிரிவினையை ஏற்படுத்துகின்றது. பட் ஒன் திங் சார், we are all the time conscious of self. நான் இருக்கேன்னு தானே சொல்றோம். குழந்தை நீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஈகோ தானே சொல்றீங்க. ரியல்ல அப்ப நீங்க உங்களுடைய சோலியா ரியலைஸ் பண்ணி சொல்றோம் நம்ம எல்லாரும். இல்ல அந்த நான்கிறது ஈகோ சென்ஸ் தானே. நான் அப்படிங்கிறது என்ன? நான்கிறது சொல்றது இட் இஸ் that shows that we are ignorant தானே. நான்கிறது என்ன அர்த்தம்? இன்ன பெயருடைய நான், மற்ற பெயருடைய அந்த மனிதனில் இருந்து தனித்து வேறுபட்ட நான் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? நான் என்ன எப்படி யூஸ் பண்றோம்? இன்ன பெயர் சிவகுமார் என்கின்ற பெயருடைய நான் அப்படிங்கிறது தான் நான் சின்ன வயசுல இருந்து என்ன அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த இதுல இந்த அர்த்தத்துல நான் சொல்லல. பட் எல்லாத்துக்கும் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு இதுக்கு இருக்கு. அந்த இது நான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? இது எல்லாமே அது த்ரூ அவுட் அவர் லைஃப் இருக்கு அப்படின்ற அந்த இதுல நான் சொல்றேன். இது நான் சின்னதா இருந்தாலும் அதுதான், மிடில் ஏஜும் நான் தான், ஓல்டு ஏஜும் நான் தான். அதே மாதிரி அது ஒரு தொடர்ச்சி. அது ஒரு தொடர்ச்சியை தருது. உங்க மெமரி தான் உங்களுக்கு அந்த தொடர்ச்சியை தருது உங்களுக்கு இல்லையா? மெமரி தானே உங்களுக்கு அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே மனிதன் நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்கு எது தருது? மெமரி தான் தருது உங்களுக்கு. மெமரி தான் தருது. ஆனா அது ரியல் கண்டினியூட்டின்னு சொல்ல முடியாது. அது ரியல் கண்டினியூட்டி கிடையாது இல்லையா? அது உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு இந்த கான்சியஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் சோல் இருக்குல்ல, கான்சியஸ் பீயிங் இருக்கு இல்லையா? அதுதானே எட்டர்னல். அதுதானே எட்டர்னல் போர்ஷன். நம்ம அதை உணரல. நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேற்புற ஜீவனோட நம்மளுடைய மெமரி மூலமாக சம்பந்தப்படுத்தி நான் இப்படி இருந்தேன், கடந்த காலத்தில் இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், எதிர்காலத்தில் இப்படி இருக்க போறேன்னு அந்த மேற்புறமா சொல்றோம். பட் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங் அதை நம்ம சொல்றது இல்லையா? அன்லெஸ் he is a highly evolved soul. அதை நம்ம சொல்றது இல்லையே. நம்ம மேற்புறத்துல தானே சொல்றோம். எல்லாரும் சொல்றோமா? அதை நான் அந்த காலத்துல இப்படி இருந்தேன், இப்படி. அது மெமரி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஆல் சைட் அண்ட் டன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம ரெஃபர் பண்றது எல்லாமே அந்த கான்சியஸ் பீயிங்கினுடைய எட்டர்னல் ஆஸ்பெக்ட் நம்ம சொல்றது கிடையாது. எட்டர்னல் மெமரி அதுதான். எட்டர்னல் மெமரி எதுக்கு இருக்கு? நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ் பீயிங்க்கு தான் எட்டர்னல் மெமரி இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய மென்டல் பீயிங்க்கு எட்டர்னல் மெமரி கிடையாது. ஏதோ அரைகுறையான பதிவு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்த முற்றிலும் ஞானமின்மை, இந்த நிலையில தான் நம்மளுடைய மென்டல் பீயிங் இருக்கு. ஆகக்கூடிய அறியாமையில தான் இருக்கின்றோம். ஆல்வேஸ் வித் டைம் only we are living. ஆல்வேஸ் அறியாமையில தான் இருக்கிறோம். அறியாமை in the sense we are divided in our consciousness and because of the successions of time. சரி, பகவான் எதற்கு இங்க கொண்டு வராரு, என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா இந்த உலகம், இந்த மனிதர்கள்லாம் இந்த நிலையிலே தான் இருப்பாங்களா? இதற்கும்
அந்த பரம்பொருளுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்படி எல்லாம் இருக்கிறோங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய குறை, நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம், நம்மளுடைய கான்சியஸ்னஸ் பிரிவுபட்ட நிலையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்படிதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இப்படிதான் நம்ம இருப்போமா? இங்க நம்ம இங்க அப்படி இருந்தா நமக்கு அந்த சச்சிதானந்தான்னு ஒண்ணு பார்த்தோமே, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அது எங்க இருக்கு அப்படின்னா? அது எங்க அந்த கேள்வி வருதா இல்லையாப்பா? இப்ப நான் வந்து அறியாமையில இருக்கிறேன், எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா என்கிட்ட இருக்கிற இந்த சச்சிதானந்தா, அந்த ரியல் கான்சியஸ் பீயிங், அது எங்க இருக்கு? பகவான் என்ன சொல்றாரு? அதுவும் இருக்கு அப்படிங்கிற. அதுதான் சொல்றாரு பகவான் இங்க. நீ அறியாமையில் இருப்பது போல தோற்றம் அளித்தாலும் அந்த அறியாமைக்கு மூலமாக செயல்படுவதும் அதுவே அப்படிங்கிறார். The moment you realize this, then you will go. அதுக்கு தான் எதுக்கு அப்படியே இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான். அல்டிமேட்டா எதுக்காக நம்ம படிக்கணும்? அதை we want to lead a divine life. இந்த அறியாமைக்குட்பட்ட நிலையில இருந்து நம்ம அந்த டிவைன் லைஃப் லீட் பண்ற போறோம். இக்னோரன்ஸ்ல இருந்து நம்ம நாலேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த நிலையில இருப்போமா? இந்த நிலையில இருப்போம் அப்படின்னா இந்த நிலையில வாட் இஸ் அ ரோல்? இந்த நிலையில தான் இருப்போம் அப்படின்னா இது வெறும் மனம் சார்ந்த நிலை அப்படின்னா இது அப்படிதான் இருப்போம். ஆனா பகவான் என்ன சொல்ல வர்றார்? இது மனம் சார்ந்த நிலை மாத்திரம் இல்ல, அந்த எட்டர்னல் பீயிங் வந்து வேண்டுமென்றே தனக்குத்தானே போட்டுக்கொண்ட திரையாக இந்த அறியாமை என்கின்ற நிலைக்குள் செயல்படுகின்றது. The moment you come out of it, then you will know the real being. அதுக்காக சொல்றாரு இவரு. ஏன்னா இப்ப நீங்க மனிதன் என்பவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன முடிவுக்கு வருவோம்? ஓகே, இந்த லைஃப் இப்படிதான் இருக்கும், நம்ம ஏன் ட்ரை பண்ணுவானே? இப்படியே நம்ம எதுக்கு ஹையர் விஷயத்தை பத்தி ட்ரை பண்ணுவானா? என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம அறியாமல் தான் இருக்க போறோம். நம்ம ஏன் உயர்வான விஷயத்தை பத்தி ட்ரை பண்ணுவானே? ஏன் டிவைன் லைஃப் டிவைனை பத்தி பேசுவானே? மனுஷன் வந்து நிச்சயமா அது மாதிரி ஆக முடியாதுங்கிற நிலைக்கு நம்ம உடனே முடிவுக்கு வந்துருவோம் இல்லையா? அது மாதிரி இல்ல. இத்தகைய நிலையிலாம் இருந்தாலும் கூட அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் தான் வந்து இது மாதிரி ஒரு அறியாமை என்கின்ற போர்வை, அதாவது கடந்த காலம் எதிர்காலம் குறித்த அறியாமல் இருப்பது போல ஒரு நடித்து கொண்டு உள்ள இருக்குது. இந்த மொமெண்ட் ரிமூவ் த அவுட்டர் இக்னோரன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம என்ன சொன்னார் பகவான்? எல்லாத்துக்கும் பின்னாலே அந்த சூப்ராமெண்டல் நாலேஜோட அது சாஸ்வதமான பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்ம இருக்கக்கூடிய அந்த மென்டல் நாலேஜை நம்ம அந்த அந்த ஓடு மாதிரி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரியல் நாலேஜ் நமக்கு வந்துரும் அப்படிங்கிறார். அதுக்காகத்தான் பகவான் இவ்வளவு சொல்றாரு. அதுக்காகனா இந்த நிலையில் இருக்க போறது இல்ல அப்படிதான் சொல்ல வர்றாரு. அதுக்கு தான் அவரு we are not going to be this forever. ஏன்னா இந்த வேஷம் எல்லாம் போடுறது உனக்குள்ள இருக்கிற ஒரு எட்டர்னல் பீயிங் தான்ப்பா அந்த வேஷம் எல்லாம் போடுது, நீ இல்ல அப்படிங்கிறாரு. அந்த சச்சிதானந்தம் தான் அது அடுத்த அழகா சொல்றாரு. 13வது சாப்டர்ல முடிக்கிறாரு. அழகா சொல்றாரு, இந்த வேஷம் போட்டு டான்ஸ் இந்த நாடகம் போடுறது எல்லாம் ஆடுது அந்த பரம்பொருள் தான் ஆடுது, நீ கிடையாது. the moment you realize that, then you come out of your ignorance அப்படிங்கிறார். ஓகே தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு சாப்டருமே வந்து நிறைய கருத்துக்களை இருக்கு. நம்ம கருத்துக்களை தெரிஞ்சுன்னு போறோமே ஒழிய அது என்னங்க காமிச்சு வருது, மொத்தமா என்ன வருது, லைஃப் டிவைன் சொல்லியிருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியல உண்மையிலேயே. மேபி 2-3 தடவை படிச்சா வருமா இருக்கும். அது நீங்க அது எப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் முடியும் பொழுது சினாப்சிஸ் பாக்குறோம்ல. ஆமா, சினாப்சிஸ்ல தான் நல்லா புரியும். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சினாப்சிஸ்ல வந்து நம்ம நல்ல, ஏன்னா சினாப்சிஸ்ல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படி சாப்டர் பார்த்தோம். ஏன் அந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் கொண்டு வந்தாரு? அதனால என்ன அதுக்கும் லைஃப் டிவைனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த உலகம் வந்து இக்னோரன்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா உண்மையிலேயே இக்னோரன்ஸ் உண்மை இக்னோரன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா எப்படிங்க டிவைன் தெய்வீக வாழ்வு சாத்தியமாகும்? மனிதனுக்கு வந்து எப்படி விடிவு காலம் பிறக்குங்கிற கேள்வி அடுத்த கேள்வி வருது. பகவான் என்ன கூறுகின்றார்? அதுல இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே இக்னோரன்ஸ் கிடையாது. அந்த நாலேஜ், அந்த சச்சிதானந்தா இருக்கக்கூடிய அந்த ஆம்னிஷியன்ட், அது வந்து என்ன செய்கின்றது? தன்னுடைய நாலேஜ அறகுறையாக லிமிட்டட் நாலேஜா இப்ப வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த லிமிட்டட் நாலேஜ் தான் நம்ம இக்னோரன்ஸ் சொல்றோம்.
இந்த லிமிட்டட் நாலேஜ்ங்கிறது எப்பொழுதுமே லிமிட்டட் நாலேஜ் இருக்க போகுது இல்ல, ஃபுல் நாலேஜா மாறப்போகுது அப்படிங்கிறது. சோ டிவைன் லைஃப் சாத்தியம். சோ ப்ரீவியஸ் சாப்டர்னுடைய எசன்ஸ் அதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் எசன்ஸ் புரியும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பகவான் வந்து பகவான் வந்து டைரக்டா நம்ம இதுல மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா வர மாதிரி A+B+B போட்டு இதான் அப்படின்னு அவரு சொல்லல. அவர் எல்லாத்தையும் ஒரு ஒட்டுமொத்தமா கொண்டு வராரு. ஏன்னா எல்லா கருத்து எல்லா தரப்பு மக்களும் படிக்கிறாங்க இத. டிஃப்ரெண்ட் பிலாசபிஸ், இன்டெலெக்சுவல்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாரையும் கருத்துல கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாருடைய தரப்புலையும் அந்த வாதத்தை முன்வைத்து பகவான் விளக்குகிறார். அதான் எக்ஸாஸ்டிவா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஆனா அதுதான் உண்மை. Whatever he sees is nothing but truth. Thank you sir. Thank you. புரிஞ்சுதா இல்லன்னு தெரியல. I don't know how I made myself clear ன்னு தெரியல. பட் உங்களுக்கு வர்ற கேள்விதான் எல்லாருக்குமே வரும். thank you. நீங்க கேக்குறீங்க, அது கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் அதே கேள்விதான் வரும். இதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் இவ்வளவு கேக்குறாருன்னு பட் நீங்க கேட்டது வரைக்கும் சந்தோஷம். நம்ம லிங்க் பண்ணி பாத்துக்கணும், ஏன் அப்படி லிங்க் பண்ண நம்மளுக்கு புரியும் அதுல. அம்மா கேட்ட சந்தேகம் எல்லாருக்குமே வந்ததுதான் சார். இப்போ வந்து நல்ல ஒரு கிளியரா பிக்சர் கிடைக்குது இல்ல சார். அதான் ஆமா. சில சமயம் இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சில சமயம் ரொம்ப ஒரு உழுக்கிற மாதிரி சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அதுல மேடம் ஒருத்தங்க, அப்புறம் இவங்க நம்ம மைத்திலி மேடம், அவங்க ரொம்ப கரெக்டா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நல்ல அடிப்படைகளை நம்ம நல்லா புரிந்து கொள்வதற்கு அந்த கேள்விகள்லாம் உபயோகரமா இருக்கும். மைத்திலி மேடம் கேக்குற கேள்வி எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்விதான் சார். ஆனா நாங்க கேட்க சங்கடப்படுவோம், அவங்க சங்கடப்பட மாட்டாங்க. சங்கடப்படக்கூடாது. நம்ம எல்லாம் இது வந்து ஒன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து இங்க வந்து இந்த டீச்சர் டாட் அப்படிங்கறத அந்த கான்செப்ட் கிடையாது. we are all fellow seekers. ஞாபகம் வச்சுக்கணும், we are all fellow seekers. இங்க வந்து டீச்சர்ஸ் டாட் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஏதோ ஒரு உண்மை நம்மளுக்கு தெரியல, எல்லாரும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம். இதுல ஒஸ்தி தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் தான் நமக்கு ஐயப்பாடுகள் தெளிவரும். அதனால இங்க கேள்விகள் வர்றது நல்லதுதான். பாக்கியலட்சுமி மேடம். சார், இப்ப நம்ம வந்து இப்ப மேடம் சொன்ன மாதிரி இப்ப நமக்கு இந்த குழந்தை பருவம், வாலிப பருவம், வயதான பருவம் இப்படி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க சார், இந்த இடம் காலம் இதுக்கு உட்பட்டு. அப்போ உள்ள இருக்கிற இட்டர்னல் வந்து அது எப்பவுமே ஒரே மாதிரியா தான் இருக்குங்க சார். அது வந்து வளராது, அல்லது அதுக்கு குழந்தை பருவம் அப்படியெல்லாம் இல்லாத அது ஒரே மாதிரியா தான் இருந்துகிட்டே இருக்குங்களா? இருக்கு. இருந்தாலும் மேற்புற ஜீவன்ல அத்தகைய மாறுபாடுகளை கொண்ட அதுலயும் அது பங்கேற்கின்றது. புரியுதா உங்களுக்கு? அந்த இட்டர்னல் பீயிங் உள்ள இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது எந்த விதமான மாற்றங்களையும் அது அடையறது இல்லை. இருந்தாலும் மாறுதல்களை கொண்டு அந்த மேற்புற வாழ்விலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. எப்படி ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால், அதுக்கு எல்லாம் தெரிந்தும் ஒரு தெரியாதது போல் ஒரு போர்வையை போத்திக் கொண்டு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அதுதான் பகவான் கொடுக்கின்றார். நன்றிங்க சார், நன்றிங்க. ஏன் அப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் சொல்றாரு, காரணம் சொல்றாரு. ஏன் அப்படிலாம் பண்ணணும், அந்த எட்டர்னல் பீயிங் எட்டர்னலாவே இருக்கலாமே, ஏன் இது மாதிரிலாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் பகவான் இஸ் கிவிங் ரீசன்ஸ். paragraph 13 போலாம் நம்ம. Paragraph 13. Time is the great bank of conscious existence turned into values of experience and action. The surface mental being draws upon the past and the future also, and coins it continually into the present. He accounts for and stores up the gains he has gathered in what we call the past, not knowing how ever present is the past in us. He uses as much of it as he needs as coin of knowledge and realized being, and pays it out as coin of mental, vital, and physical action in the commerce of the present, which creates to his view the new wealth of the future. Thank you, madam. Thank you. Explanation. படிக்கட்டா சார்?
Yes, madam. We see our existence in time in terms of experience and action. The surface mental being draws from the experiences of the past and from its future projections also, and creates the present continuously out of them. The gains from the past experiences are taken into account and stored. While doing so, we fail to recognize the fact that the ever present is the past in us. The gains of the past, he uses as much of it as he needs as coin of knowledge and realized being. He pays it out as coin of mental, vital, and physical action in the commerce of the present. Man uses his knowledge of the past in all his mental, vital, and physical pursuits in the present. His present commerce, that is experience, creates his new wealth of the future. Thank you, sir. Thank you. இதுல வந்து பகவான் வந்து இந்த ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்ஃபேஸ் மென்டல் பீயிங், நம்மளுடைய மேற்புற மனம் எப்படி செயல்படுகின்றது. இதுல பகவான் பார்த்தோம் அப்படின்னா, சாவித்திரியில சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரே ரிலேட்டடு ஆக்டிவிட்டியா பண்ணுவார். லீகல் சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவார். இல்லை போர்ட்ல போர்ட் ஆஃப் என்ட்ரி எல்லாம் இந்த அது சம்மந்தமாக யூஸ் பண்ணுவார். இது மாதிரி தான் நிறையா பார்க்கலாம் நம்ம. அது ஒரு பகவானுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரிலேட்டட் இது. இங்க பேங்க் அரசாங்கத்தை பத்தி வரும். ஆமா, அரசாங்கத்து கவர்மெண்ட் பத்தி வரும். அது பகவானுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் இது. சவுத்துல நிறைய வரும் அது மாதிரி. அதே போல இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் காமர்ஸ் ரிலேட்டடா யூஸ் பண்றாரு. டைமை வந்து பேங்கோட ஒப்பிடுறாரு. ஒரு ஒப்புமை எப்படின்னா டைமும் பேங்க்கும் ஒன்று அப்படிங்கிறார். டைம் இஸ் a great bank of conscious existence அப்படிங்கிறார். turned into values of experience and action. இப்ப பேங்க்ல வந்து வேல்யூ எப்படி இருக்கு? பணம் தான் அங்க வேல்யூ. இங்க எப்படி இருக்கு? இங்க வேல்யூ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்ஷன் தான் வேல்யூவா இருக்கு. நம்மளுடைய வேல்யூ இதுல எப்படி எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கறத பத்தி பகவான் சொல்றாரு. நம்மளுடைய மேற்புற மனம் இருக்கு இல்லையா, த சர்ஃபேஸ் மென்டல் பீயிங், அது வந்து தன்னுடைய கடந்த கால அனுபவங்களில் இருந்து பெற்றுக்கொள்கின்றது. அதான் டிரா அப்படிங்கிறார் பகவான். பேங்க்ல இருந்து டிரா பண்ணுவோம்ல, அதே போல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. படிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பகவானுடைய எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா, த சர்ஃபேஸ் மென்டல் பீயிங் டிராஸ் அப்பான் த பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர் ஆல்சோ அண்ட் காயின்ஸ் இட். காயின் அப்படிங்கிறது ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றை உருவாக்குதல்னு அர்த்தம். அது பேங்கோடைய டெர்மினாலஜியை பகவான் யூஸ் பண்றார். காயின்ஸ் இட் கண்டினியூலி இன் த பிரசன்ட். கடந்த காலத்துல இருந்தா நம்மளுடைய அனுபவங்கள்ல இருந்தா நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். கடந்த காலத்தை பத்தி நமக்கு ஒன்றை பத்தி அனுபவம் இருந்ததுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு கடந்த காலத்துல ஒரு சில மனிதர்களுடன் ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள் அவருடன் இன்றைக்கு பழகுவதற்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எல்லா மனிதர்களும் செய்யறோம். அதுதான் சொல்றாரு அவர். The surface mental being draws upon the past and the future also அப்படிங்கிறார். எதிர்காலத்தை பத்தி நம்ம எடுத்துக்கிறோம், கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறார். And coins it continually into the present அப்படிங்கிறார். Again he accounts for and stores up the gains he has gathered in what we call the past அப்படிங்கிறார். எப்படி கடந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வந்து நம்ம கணக்குல வச்சுக்கிறோம். நம்ம இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது, இது இனிமையான அனுபவம், இது வந்து துயரமான அனுபவம், இல்லை இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொள்ளணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய அனுபவங்களிலிருந்து அனுபவங்களை சேகரித்து வைத்துக் கொள்கின்றோம். அனுபவங்களின் மூலமாக நாம் சில லாபங்களை அடைகின்றோம் இல்லையா? ஒவ்வொரு அனுபவம் நமக்கு வேல்யூபிள் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கின்றது. அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? He accounts for and stores up the gains he has gathered in what we call the past. கடந்த காலம் என்கின்ற அமைப்பின் மூலம் ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவங்களின் மூலமாக பெறப்பட்ட
பயன்களை அவன் சேகரித்து அவன் 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 சேகரித்து வைத்துக் கொள்கின்றான், கணக்கில் வைத்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறார். நாட் நோ, இங்க ஒரு ஒரு சென்டென்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் பகவான் கூறுகின்றார். நாட் நோயிங் ஹவு எவர் பிரசன்ட் இஸ் அ பாஸ்ட் இன்னஸ்ட். நம்ம பாஸ்ட்ன்னு சொல்றோமே, உண்மையிலேயே பாஸ்ட்ன்னு ஏதாவது இருக்கா? அப்படியே கிடையாது. அதுதான் பகவான் சொல்றார். பாஸ்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா எது பாஸ்ட்? எவர் பிரசன்ட் அப்படிங்கிறது தான் பாஸ்டா இருக்கு. நம்ம பாஸ்டா நம்ம கணக்கு பண்றோம். ஏன்னா இந்த பாஸ்ட் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது. அதுதான் நம்ம பாஸ்ட்னு சொல்றோம். நம்ம நாட் நோயிங் ஹவு எவர் பிரசன்ட் இஸ் த பாஸ்ட் இன்னஸ்ட். பாஸ்ட் இன்னஸ், பாஸ்ட் அப்படிங்கிறது நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்குது. அது இல்லையா? பாஸ்ட் அப்படிங்கிறது தனியாவா இருக்குது? நமக்குள்ளேயே எப்பொழுதுமே இருக்கின்றது இல்லையா? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். He uses as much of it as he needs as coin of knowledge and realized being. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? எவ்வளவு தூரம் நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டுள்ளோமோ, ஒவ்வொரு மனிதனும் சரி, ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் நமக்கு இன்றைக்கு பயனுள்ளதா இருக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம உபயோகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உபயோகிக்கின்றோம். அதன் மூலமாக அந்த அறிவை நாம் உருவாக்குகின்றோம். கடந்த காலம் நமக்கு கற்று தந்திருக்கின்றது, அந்த அறிவை உருவாக்குகின்றோம். அதை எப்படி யூஸ் பண்றோம்? பகவான் அகைன் பேங்கிங் டெர்மினாலஜி தான் யூஸ் பண்றார். பேஸ் இட் அவுட் ஆஸ் காயின் ஆஃப் மென்டல், வைட்டல் அண்ட் பிசிக்கல் ஆக்ஷன் இன் த காமர்ஸ் ஆஃப் த பிரசன்ட். என்னுடைய கடந்த காலத்துல அனுபவம் இருக்கும், எனக்கு சில விஷயங்கள் குறித்த நன்றாக ஒரு ஒரு அறிவு இருக்கும். அதை நான் மென்டல் நாலேஜா இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே போல சில விஷயங்கள் குறித்த என்னுடைய வைட்டல் பீயிங், என்னுடைய வைட்டல் பீயிங் என்ன அர்த்தம்? அது உயர்வான விஷயங்களாக இருக்கலாம், என்னுடைய நான் ரசித்த ஒன்றாக இருக்கலாம், என்னுடைய உணர்ச்சிகளை தொட்ட விஷயங்களாக இருக்கலாம். அதை வந்து நான் என்னுடைய நிகழ்காலத்தில் உபயோகப்படுத்திக் கொள்கின்றேன். பிசிக்கல் ஆக்ஷனாக இருக்கலாம், என்னுடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில சில ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய இயற்கையாகவே அவங்களுடைய பிசிக்கல் மெமரியில இருக்கும். அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒரு மனிதன் என்ன பண்றான், அவனுடைய எல்லா தளங்களிலையும் அவனுடைய நிகழ்காலத்தினுடைய பரிமாற்றங்களுக்காக, பரிவர்த்தனைகளுக்காக அவனுடைய கடந்த கால பதிவுகளில் இருந்து அவன் பெற்றுக்கொண்ட லாபங்களை அவன் உபயோகப்படுத்துகின்றான் அப்படிங்கிறார் பகவான். என்ன கோருகின்றார்? He uses as much of it as he needs as coin of knowledge and realized being and pays it out as coin of mental, vital and physical action in the commerce of the present, which creates to his view the new wealth of the future. இப்ப இன்னைக்கு நான் பண்றதெல்லாம் எனக்கு வந்து எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற ஒரு அந்த தொடர்ச்சியின் மூலம் காலம் என்கின்ற அந்த வங்கி, காலம் என்கின்ற வங்கி தன்னுடைய அனுபவங்களையும் செயல்களையும் சேகரித்து வைத்துள்ள காலம் என்கின்ற வங்கியின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அதனுடன் தன்னுடைய எல்லா தளங்களிலும் மூலமாகவும் பரிவர்த்தனைகளை நடத்துகின்றான் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு கருத்தை கூறுகின்றார். வாசுதேவன் சார். குட் ஈவினிங் சார். கேக்குறதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் ஆயிருந்து பார்த்தேன். ஆமா, ஒண்ணும் இல்ல. இந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் பத்தி சொல்லும்போது யூ cannot recall a past without getting into the present of the past. அதுதான் சொல்றாரு அவரு. அந்த டைம்ல நீங்க பிரசன்டா போகாம ஒரு விஷயத்தை நேரேட்டே பண்ண முடியாது இல்லையா? அதுதான் சொல்றாரு நினைக்கிறேன். நிச்சயமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க என்ன ஒருத்தர் திட்டினாரு, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி திட்டினாருன்னு சொல்லும் பொழுது அந்த சமயத்துல அதை அப்ஜெக்டிவா பேசினா அது வேற விஷயம். அதாவது அப்ஜெக்டிவா பேசினா வெறும் மென்டல் லெவல்ல பேசுறதுங்கிறது வேற விஷயம். நீங்க வைட்டல் லெவல்ல பேசுனீங்கன்னா
அப்ப உங்களுக்கு என்ன உணர்வு நீங்க பெற்றீங்களோ அதே உணர்வை திருப்பி நீங்க சொல்லும் பொழுதும் நீங்க நீங்க அதே அனுபவத்தை தான் நீங்க வந்து பெறுவீர்கள். அதுதான் பகவான் சொல்றாரு. அந்த இன்சிடென்ட் நீங்க பிரசன்டா போனா தான் நீங்க நேரேட்டே பண்ண முடியும். அதனாலதான் வந்து நம்மளால என்ன சொல்றோம், பிட்டர் மெமரிஸ், பிட்டர் இதை வந்து நம்ம ரீகால் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஜென்ரலா நம்ம வந்து என்ன சொல்றோம், கடந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். we should not recall the பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம ரீகால் பண்ணக்கூடாது. பண்ணணும் என்ன ஆயிடும், again we live in that moment, we begin to live in those moments. அதுதான் பகவான் சொல்றாரு. past is nothing but a gradation of present ன்னு சொல்லி அதுதான் சொல்றாரு. past is nothing but continuous presence தான் உங்களுடைய past நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, not knowing how ever present is a pastness அப்படிங்கிறார் பகவான். ஆமா கரெக்ட் இல்லையா? இது வந்து ஒரு ஜெனரல், இது வந்து ஒரு ஜெனரலா நம்மால இந்த அனுபவங்களை பொருத்தி பார்க்க முடியும். அடுத்தது சொல்ற, அடுத்ததுதான் நம்ம முக்கியமான ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். Ignorance is a utilization of the being's self-knowledge in such a way as to make it valuable for time experience and valid for time activity. What we do not know is what we have not yet taken up, coined and used in our mental experience, or have ceased to coin or use. Behind all is known and all is ready for use according to the will of the self in its dealings with time and space and causality. Thank you. Thank you, sir. Explanation. Sir, padikthingla? Yes, madam. Ignorance is only a utilization of the being's self-knowledge which is beyond time so as to make it valuable for time experience and valid for time activity. In other words, ignorance is the external form by which knowledge of the eternal being engages itself in time experience. What we do not know is what we have not yet taken up, coined and used in our mental experience, or we have ceased to coin or use. A new activity which we have not taken up yet becomes an unknown activity to us, or an activity we discontinued a long time back also becomes an unknown activity to us. Behind our surface mental knowledge is the timeless eternal knowledge where all is known and all is ready for use. It is put to action according to the will of the self in its dealings with time and space and causality. Thank you, sir. Thank you. நாம் பார்த்தோம், there is an eternal conscious being, a real being behind this timeless and time. இந்த ரெண்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ், காலத்திற்கு உட்பட்ட செயல்பாடுகள், காலத்திற்கு உட்படாத செயல்பாடுகள், இவை இரண்டுக்கும் பின்னால வந்து there is an eternal real being, அதுதான் வந்து காரணமாக இருக்கின்றது, அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் எப்படி இருக்கிறோம், இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம் இல்லையா? இக்னோரன்ஸ் நமக்கு வந்து இந்த மொமெண்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு தெரியுது. நமக்கு கடந்த காலம் குறித்த பதிவுகளும் அரைகுறையா இருக்கு, எதிர்காலம் குறித்த நிகழ்வு முற்றிலுமாக தெரிவதில்லை. ஆனா என்ன பார்க்கிறோம், நம்ம காலத்திற்கு உட்பட்ட நிலையில் அறியாமையில் செயல்பட்டாலும் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங் ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுலையும் பார்க்கிறோம் நம்ம. அப்படின்னா அந்த கான்சியஸ் பீயிங்கினுடைய ரோல் என்ன? நம்மளுடைய செயல்பாட்டுல நமக்கு தான் ஒன்றும் தெரியல, ஏன்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு புரியுது நம்மளுக்கு. பட் நம்ம என்ன உணர்றோம், நமக்கு பின்னால வந்து ஒரு கான்சியஸ் பீயிங் இருக்குது, அது வந்து நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
அப்படின்னா அதற்கும் இந்த அறியாமையில் செயல்படும் நம்முடைய அந்த மேற்புற அமைப்பிற்கும் என்ன உறவு அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன்னா நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். அறியாமை இன் த சென்ஸ் we have a divided consciousness. பகவான் என்ன கூறுகின்றார்? அறியாமை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், அந்த நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பீயிங், அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங், காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த பூரணமான ஞானம், அதை காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்களின் வாயிலாக வெளிப்படுத்துவதற்கு இந்த அறியாமை என்பது தேவைப்பட்ட அம்சமாக இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால ignorance is a utilization of the being's self-knowledge in such a way as to make it valuable for time experience and valid for time activity. டைம் ஆக்டிவிட்டிலையும் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னா இந்த நிலை ஒரு தவிர்க்க முடியாத நிலையாக விடுகின்றது அப்படிங்கிறார். இக்னோரன்ஸ் மூலமாக தன்னை அறியாமை என்கின்ற ஒரு நிலையின் மூலமாக அனைத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த முழு ஞானத்தை உடைய அமைப்பு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. காலம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களிலும் காலம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளிலும் அறியாமை என்கின்ற அமைப்பின் மூலமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். Ignorance is a utilization of the being's self-knowledge in such a way as to make it valuable for time experience and valid for time activity அப்படிங்கிறார். ஏன்னா அது தனக்குத்தானே இட்டுக்கொண்ட ஒரு போர்வை, அவ்வளவுதான். அப்பதான் நம்ம இந்த டைம் ஆக்டிவிட்டியில செயல்பட முடியும் அப்படிங்கிறார். உண்மையிலேயே பகவான் என்ன கூறுகின்றார்? எதை நாம் தெரியாது என்று கூறுகின்றோமோ உண்மையிலேயே நமக்கு தெரியாமல் இருப்பது இல்லை. இது நாள் வரைக்கும் நாம் அதை நம்முடைய நடைமுறை அனுபவத்தில் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அதனாலதான் நமக்கு அது குறித்த விஷயம் நமக்கு தெரியல அப்படிங்கிறார். வாட் வி டு நாட் நோ இஸ் வாட் வி ஹவ் நாட் எட் டேக்கன் அப் அப்படிங்கிறார். இது வரைக்கும் நான் ஒரு காரியம் இருக்கின்றது, ஒரு செயல் இருக்கு, அது இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை அப்படிங்கும் பொழுது எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது இல்லையா? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். வாட் வி டு நாட் நோ இஸ் வாட் வி ஹவ் நாட் எட் டேக்கன் அப், coined and used in our mental experience or have ceased to coin or use. சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம உபயோகத்தில் செய்து கொண்டிருப்போம். பட் ரொம்ப நாளா அதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்போம், அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ எதை நம்ம தெரியாது என்று கூறுகின்றோமோ அது உண்மையிலேயே என்னவென்றால், நாம் இதனால் வரைக்கும் அந்த தெரியாது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை நாம் இதனால் வரைக்கும் செய்யவில்லை என்பதுதான் பொருள் அப்படிங்கிறார். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நிலையில் இல்லைன்னா நம்ம மேற்புறத்துல இருந்தாலும் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான எட்டர்னல் பீயிங், அந்த நிலையில எது காணப்படுகின்றது என்றால், ஏன்னா மேற்புறத்தில் நம்ம பார்த்தோம் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அது காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலையில அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங்ல அந்த நிலையில எப்படி இருக்கின்றது என்றால், அனைத்துமே தெரிந்த நிலையில் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். பிஹைண்ட் ஆல் இஸ் நோன். அதே போல ஆல் இஸ் ரெடி ஃபார் யூஸ். ஏன்னா அது சூப்ராமெண்டல் நாலேஜ், அங்க எல்லாமே தெரிந்து வைத்துள்ளது. ஆல் இஸ் ரெடி ஃபார் யூஸ். ஏன் ஆல் இஸ் ரெடி ஃபார் யூஸ் அப்படின்னா, அங்க அந்த வில் இருக்கின்றது. அந்த வில் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அந்த சூப்பர் மைண்ட்ல இருக்கு. அக்கார்டிங் டு த வில் ஆஃப் த செல்ஃப் இன் இட்ஸ் டீலிங் வித் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் காசாலிட்டி அப்படிங்கிறார். மேற்புறத்துல இவ்வாறெல்லாம் இருந்தாலும் கூட பகவான் என்ன கூறுகின்றார்? இது மேற்புறம்தான். இதை வைத்துக்கொண்டு உலகம் இப்படிதான் இருக்கும் என்றோ, மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றோ, இப்படியே தான் எப்பொழுதுமே இருப்பார்கள் என்றோ முடிவுக்கு வரக்கூடாது. இதற்கு பின்னால there is a higher knowledge. அங்க அனைத்துமே தெரியப்பட்ட உணரப்பட்ட நிலையில் அறியப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அனைத்துமே
சங்கல்பத்திற்கு உட்பட்டு செயல்படும் தயார் நிலையில் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். நம்ம அந்த ஃபைனல் இது படிச்சா புரியும் நம்மளுக்கு என்ன ஏன் எதுக்காக பகவான் கூறுகின்றார் அப்படிங்கிறது புரியும். சார் இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது பகவானுடைய ஒரு அமேசிங் இது ஒரு என்னன்னா எதுவுமே இங்க யூஸ்லெஸ் அல்ல, எல்லாம் பயனுள்ளதுன்னு சொல்லும்போது அதுதான் சொல்ல வர்றாரு. அப்ப நமக்கு நம்மளை பத்தின ஒரு தாழ்வான இதெல்லாம் போயிடுறது. எக்ஸாக்ட்லி, ரொம்ப அழகா சொல்றீங்க நீங்க. நினைக்கிறதும் நம்ம தாழ்வான நினைக்கிறது எல்லாமே போயிடுறது சார். எல்லாம் ரோல்ட் அவுட் ஆகுது சார். எல்லாம் ரோல் அவுட் ஆகுது. எல்லாமே டிவைனோட ஆஸ்பெக்ட் அப்படின்றார். டிவைனோட இதுதான் உன்கிட்ட இது வெளிப்படுது அப்படிங்கிறார். அதான் ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்தது படிக்கலாம். One might almost say that our surface being is only the deeper eternal self in us, throwing itself out as the adventure in time, a gambler and speculator in infinite possibilities, limiting itself to the succession of moments so that it may have all the surprise and delight of the adventure, keeping back its self-knowledge and complete self-being so that it may win again what it seems to have lost, reconquering all itself through the checkered joy and pain of an aeonic passion and seeking an endeavor. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுங்களாங்க சார்? Yes, madam. நன்றிங்க. Sri Aurobindo concludes this chapter by saying that what we call our surface being is only the deeper eternal self in us, throwing itself out as the adventure in time. It is a gambler and speculator in infinite possibilities. It is limiting itself to the succession of moments so that it may have all the surprise and delight of the adventure. All the while it is keeping back its self-knowledge and complete self-being so that it may win again what it seems to have lost, reconquering all itself through the checkered joy and pain, that is mixed experiences of joy and pain, of an aeonic passion and seeking an endeavor, that is a serious pursuit and seeking of something and an effort through ages. நன்றிங்க சார். இதுதான் இந்த செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் பிளைண்டிங் நம்ம சொல்லுங்க மேடம். இல்ல அந்த காசாலிட்டின்னா என்ன மீனிங் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. முன்னாடி பார்த்திருக்கோம், ஆனா மறந்து போயிட்டேன். அது மீனிங் என்னன்னு. ஏன்னா இதுக்கு முந்தின பேரால தானே முடிஞ்சிருந்தது அது. ஒரு நிமிஷம். காசாலிட்டின்னா என்னது அதுன்னு? செல்ஃப் இன் இட்ஸ் டீலிங்ஸ் வித் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் காசாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பரிமாணங்கள்ல நடக்குது. ஒண்ணு காலத்திற்கு உட்பட்ட பரிமாணம் இல்லையா? காலத்தினுடைய போக்குல நிகழ்வுகள் நடக்கின்றன, பருவங்கள் மாறுகின்றன, அது மாதிரி காலம் போக்குல அப்படியே மாறிக்கொண்டே வருகின்றன. இது டைம். அடுத்தது ஸ்பேஸ். ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் பாத்தீங்கன்னா வெவ்வேறுமான நிகழ்வுகள் மாறுகின்றன. டைம் அண்ட் ஸ்பேஸ். இதோட இதுக்கு அடுத்த இன்னொரு பரிமாணமும் இருக்கின்றது, காசாலிட்டி அப்படிங்கிறது. காசாலிட்டினா ஒன்று நிகழ்வதனால் மற்றொன்று நிகழ்கின்றது. ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு இதற்கு முந்தைய நடந்த ஒரு நிகழ்ச்சி காரணமாக இருக்கும். காசாலிட்டி இல்லையா? அது இப்ப இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்பில்லாத விஷயங்களா நடப்பது மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்குது. சில விஷயங்களுக்கு இடையில உள்ள தொடர்பை தான் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய குறுகிய அறிவுக்கு ஓஹோ இதனால இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சில விஷயத்துடைய காசாலிட்டி நமக்கு புரிஞ்சுக்க முடியல இல்லையா? இட் இஸ் பியாண்ட் அவர். ஏன் நடக்குது அப்படிங்கறத காசாலிட்டி இருக்கு, பட் we are not able to grasp.
சோ இது வந்து இந்த 3 பரிமாணங்கள்ல தான் எல்லா விஷயம் நடக்குது அப்படிங்கிறார். ஒண்ணு டைம், இதனுடைய ரூட் வேர்டு காஸ், காசாலிட்டி. காசாலிட்டின்னு உடனே காஸ்மிக் லெவல்லயா நான் நினைச்சேன். இல்ல காசாலிட்டி, காரணம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. மீரா மேடம். சார் வணக்கம் சார். சார் ஒண்ணு இப்பதான் அதுதானே சார் இந்த காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு சொல்றது, அதுக்காகவா சார்? ஆமா, அதான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். வெரி எஸ், எல்லா நிகழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அதுதான் உண்மை. ஓகே சார், தேங்க்யூ சார். வாசுதேவன் சார் ரைஸ் பண்ணியிருந்தார். வாசுதேவன் சார். ஒண்ணுல அதான் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் காசாலிட்டி அப்படிங்க. ஆமா, அந்த ரிலேஷன்ஷிப் எஸ் எஃபெக்ட் கரெக்ட். என்ன காரணம் அப்படிங்கிறது, அது நம்மளால இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மால வந்து எல்லா நிலையிலையும் புரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுடுதண்ணியை தீயை தொட்டால் நமக்கு சுடும் அப்படிங்கிறது புரியும், காஸ் அண்ட் எஃபெக்ட் புரியும். இது ரொம்ப பேசிக்கா இருக்கிற விஷயம். சில விஷயங்களுக்கு 2 நிகழ்வுகள் நடக்கிற காசாலிட்டி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? இட் இஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப், காம்ப்ரிஹென்ஷன். அதுதான் பகவான் கூறுகின்றார். இதுல பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சர்ஃபேஸ் பீயிங் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற சர்ஃபேஸ் பீயிங் உண்மையிலேயே சர்ஃபேஸ் பீயிங் அவ்வளோ அது மாத்திரம்தானா என்ன, அப்படி இல்லை அப்படிங்கிறார். எப்படி சமுத்திரத்துல அலைகள் மாத்திரம்தான் சமுத்திரம் யாரும் சொல்ல முடியாது. அலைகளுக்கு கீழே வந்து பிரம்மாண்டமான சமுத்திரம் இருக்கின்றது. அதே போல நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங் அப்படிங்கிறது ஒன்லி மேற்புறத்தில் காணப்படும் ஒரு இழை தான், ஒரு லேயர் தான் அது. அதற்கு கீழே வந்து டீப் இட்டர்னல் செல்ஃப் அப்படிங்கிறார். டீப் இட்டர்னல் செல்ஃபின்னஸ் த்ரோயிங் இட் செல்ஃப் அவுட் ஆஸ் அன் அட்வென்ச்சரர் இன் டைம். இப்ப நீங்க சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றார் பகவான். அட்வென்ச்சரர், கேம்பிளர், ஸ்பெகுலேட்டர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றார். இது எப்படின்னா, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப் இட்டர்னல் செல்ஃப், அந்த டிவைன் பீயிங் வந்து எதனால வந்து தன்னை இது மாதிரி அனுபவங்களில் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எதுவுமே அறியாதது போல் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறாரு. எல்லாம் தெரியும் அதுக்கு, பட் இருந்தாலும் எதுவுமே அறியாதது போல் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. எதற்காக? அதுல வந்து ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறார். அதுல ஒரு அட்வென்ச்சர் நம்ம தான் பார்த்துருக்கோம், அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சோல் வந்து அந்த அந்த நம்ம சாவித்திரியில ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்க்குறோம் இல்லையா, அந்த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. எதுக்குன்னா அது அட்வென்ச்சர், அதனாலதான் அப்படி பண்ணுது. அது எல்லாம் தெரிஞ்சாலும் கூட தெரியாதது போல ஒரு நிலையில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த நிலைகளில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அது பெற்றுக்கொள்கின்றது. இட் இஸ் அ கேம்பிளர் அண்ட் ஸ்பெகுலேட்டர் இன் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறார். அது வேண்டுமென்ற என்ன செய்கின்றது? இட் இஸ் லிமிட்டிங் இட் செல்ஃப் டு த சக்சஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ். அது என்ன செய்கின்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒண்ணுமே தெரியல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது தெரியலங்கும் போது எனக்கு த்ரில்லா இருக்கு இல்லையா, லைஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைஃப்ல சுவாரஸ்யம் போயிடும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறந்த உடனே அவனுடைய என்டையர் லைஃப்ல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, இமேஜின் அது மாதிரி ஒரு நமக்கு வந்து அப்படி ஒரு 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 ஃபேக்கல்ட்டி இருந்தது அப்படின்னா, தி என்டையர் லைஃப் பிகம்ஸ், நமக்கு வந்து சுவாரஸ்யமும் இல்லாம போயிடும். இந்த சுவாரஸ்யம் எதனால நமக்கு இருக்கு லைஃப்ல அப்படின்னா, நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அது மனிதனுடைய வாழ்விற்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கின்றது. அதைத்தான் பகவான் கோருகின்றார் இங்க. இட் இஸ் அந்த எதுக்கு சுவாரஸ்யம் வருதுன்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப் இட்டர்னல் செல்ஃப், இட் இஸ் லிமிட்டிங் இட் செல்ஃப் டு த சக்சஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ். இந்த கணத்துடன் தான் நான் தொடர்பு கொடுத்துக் கொள்கின்றேன். so that it may have all the surprise and delight of the adventure. இந்த சாகசத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆச்சரியமும் அந்த ஆனந்தமும் நான் இதன் மூலம் அடைகின்றேன் அப்படிங்கிறார். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப்பர் செல்ஃப் அடைகின்றது அப்படிங்கிறார். அதே சமயத்துல தன்னுடைய அது பூரண ஞானத்தை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. செல்ஃப் நாலேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப் பீயிங். அதை பின்னுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. மேற்புறத்தில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அதோடைய பின்புலத்தில் முழு ஞானத்தையும் தன்னுடைய முழு அம்சத்தையும் அது தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றது.
எதற்காக அப்படின்னா அட் எனி மொமெண்ட் இட் கேன், அது தன்னுடைய நிலையை வந்து இழந்த நிலையை மீண்டும் மீட்டு கொள்ளும் அட் எனி மொமெண்ட். அதான் சொல்றாரு, இட் மே வின் அகைன் அண்ட் இட் சீம்ஸ் டு ஹேவ், இட் மே வின் அகைன் வாட் இட் சீம்ஸ் டு ஹேவ் லாஸ்ட், ரீகாங்கரிங் ஆல் இட் செல்ஃப் த்ரூ த செக்கர்டு ஜாய். செக்கர்டு ஜாயின் போய் அப்படின்னா, செக்கர்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பார்ப்போம் ஒரு கட்டத்துல கருப்பும் வெள்ளையும் மாறி மாறி வந்தா அது செக்கர்டு போர்டு அப்படின்னு சொல்றோம் நம்ம. மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியும் வேதனையும் மாறி மாறித்தான் வருகின்றது. அத்தகைய அனுபவங்களை கொண்டதாகத்தான் மனிதனுடைய வாழ்வு இருக்கின்றது. இந்த அனுபவங்களின் மூலமாக தான் இழந்ததை அது பெறக்கூடிய அந்த அந்த அறிவை அது தன்னுள்ளே தன் வசம் வைத்துள்ளது அப்படிங்கிறார். இது எப்படின்னா, இந்த பகவான் இந்த சாகசம் எப்படி நடைபெறுகின்றதுன்னா, எவ்வளவு காலமாக நடைபெறுகின்றது என்றால் இயானிக் பேஷன் அண்ட் சீக்கிங் அண்ட் எண்டவர் அப்படிங்கிறார். இது வந்து எப்படி நடைபெறும், யுகம் யுகமாக இந்த தீவிரமான ஒரு தேடுதலும் முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். அந்த 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 அட்வென்ச்சர் ஆஃப் த சோல் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இப்படிலாம் வந்து சர்ஃபேஸ் பீயிங்ல இப்படிலாம் இருந்தாலும் கூட உள்ள இருக்கிற இதுதான், உள்ள இருக்கிறது வந்து தன்னை வேண்டுமென்றே இத்தகைய அனுபவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அறியாமைக்குட்பட்ட அமைப்பு மட்டுமே நாம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ் மேடம். இல்ல, இதெல்லாம் லைஃப் டிவைன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இது வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து சாவித்திரியில வந்து கல்மினேட் பண்ணி கொண்டு வந்தார். ஒன்லி த டிவைன்ஸ் மதர் ஹேஸ் டு அப்பியர் ஹியர் இன் யூ அப்படின்னா நமக்குள்ள வந்தா தான் வந்து திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு அதையும் சொல்லி முடிக்கிறாரு. நிச்சயமாக கல்மினேஷனா வந்து சாவித்திரி வந்திருக்குன்னு நான் நிச்சயமா 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 அவ்வளவு கருத்துக்குள்ள இவ்வளவு பெரிய புக்ல சொல்லிட்டு அப்புறம் நம்ம கேள்வி எழுப்போம், இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மால மனித முயற்சியால முடியுமான்னு பொழுது பெரிய மலைப்பு வரும் பொழுது கவலையே படாத சாவித்திரி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டா. அதே மாதிரி மதரும் வந்து இந்த சுப்ராமெண்டல் ஃபோர்ஸை கொண்டு வந்தாச்சு. சோ உங்களுக்கு வந்து விடுதலை இருக்கு அப்படின்றத வந்து அஷ்யூர் பண்ணிட்டார் சார். அண்ட் ஈவன் லைவ் டிவைன்லயே வருது, மதர் பத்தி வருது. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம படிச்சிருக்கோம். லைவ் டிவைன், ஏன் லைவ் டிவைன் வந்து 1942ல தான் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடிஷன் நியூயார்க்ல ரிலீஸ் பண்ணாங்க. 2 வால்யூமா ரிலீஸ் பண்ணாங்க. லைவ் டிவைன் வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகா போலையோ எஸ்ஏஸ் சங்கீதா போல அதெல்லாம் வந்து அப்பவே அவர் சிந்தசிஸ் ஆஃப் யோகா எஸ்பெஷலி அவர் இந்த ஆரியா பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப அதுல கை வைக்கல. லைவ் டிவைன்ல அதுக்கப்புறம் தரவுல ரிவைஸ் பண்ணார். புக் 1 புக் நிறைய தடவை ரிவைஸ் பண்ணி நிறைய சாப்டர்ஸ் ஆட் பண்ணாரு. அதனால இந்த மதருடைய ரோல் வந்து இங்க சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். மதருடைய ரோல் இஸ் ஸ்போக்கன் அபவுட் தி மதர்ஸ் ரோல். ஓகே ஓகே, அத கொஞ்சம் சொல்லுங்க சார். எஸ், நம்ம பார்த்த புக் 1லயே வருது. எனக்கு என்னால இமிடியேட்டா ரீகால் பண்ண முடியல. அதான், அதாவது இந்த எதற்காக பகவான் கேட்கலாம், இவ்வளவு கடினமாக இருக்கணுமா இந்த எழுத்துக்கள்லாம், சிம்பிளா சொல்லிட்டு போகலாமே அப்படிங்கிறது நம்ம எனக்கு இந்த காலம்பரை கூட இந்த எண்ணம் வந்தது. ஏன் அப்படி இந்த எண்ணம் வந்ததுன்னா, அந்த பேராகிராஃப் 12ல எனக்கு வந்து முதல்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த ஒரு சென்டென்ஸ்ல மாத்திரம் நான் வந்து ஆழ்ந்து அதை பத்தி படிச்சாலும் கவனம் செலுத்தினா கூட என்னால வந்து அதுல என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் ஓரளவு அடுத்த நாள் தான் புரிஞ்சுது. ஒரு நாள் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே நான் வந்து I was praying just to the mother and Sri Aurobindo for guidance. ஏன்னா அது புரியவே இல்லை, ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தது. அப்புறமா கொஞ்சம் கைடன்ஸ் கிடைச்சது. தென் ஐ சென்ட் a message to டாக்டர் அலோக் பாண்டே. அவர் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு. அதுதான் நான் வந்து உங்களுக்கு அவருடைய இது எக்ஸாக்டா நான் இங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். He has also thrown some light. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்பொழுது ஓரளவு புரிஞ்சுது. ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கணும், சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பகவான் வந்து நேரடியாக கண்ட ஆன்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் எல்லாம் ரொம்ப ரொம்ப சட்லஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறது, ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் சட்லஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறது. அத வந்து இங்க கிராஸ் லெவல்ல மனிதனுடைய அறிவுக்கு ஏற்பட்டவனும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப கடினம். இருந்தாலும் நம் மீது கொண்ட ஒரு பேரு கருணையின் காரணமாக, பகவான் இன்ஃபினிட் கம்பேஷன் காரணமாக
இதெல்லாம் எழுத்து மூலமாக வடிவமைத்து நமக்கெல்லாம் தெரியப்படுத்துகின்றார். மனிதனுடைய அறிவுக்கு பொருந்தும் வண்ணம் தெரியப்படுத்தும் பொழுது வேற வழி இல்லை. இந்த ஏன்னா அவ்வளவு உண்மையான பெரிய தெய்வ உண்மைகள்ங்கிறது மனிதனுடைய மனதிற்கு அப்பாற்பட்ட உண்மைகளை மனிதனுடைய மனதிற்கு 8 வண்ணம் தெரியப்படுத்தணும்னா எவ்வளவு கடினம் இல்லையா அது? இல்லையா? இட் இஸ் வி ஷுட் அப்ரிஷியேட் அந்த அதுக்கு பின்னால் உள்ள கடினத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லும் பொழுது இது வந்து அவ்வளவு கடினமாகத்தான் இருக்கும். ஆனா மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செஞ்சா புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட். மதர் ரொம்ப அழகாக சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க பகவானோட ரைட்டிங்ஸ் இவ்வளவு டஃபா இருக்கு. how one should read ஸ்ரீ அரவிந்தோஸ் ரைட்டிங் அப்படிங்கிறாங்க மதர் அப்படின்னு கேட்கறாங்க மதர்கிட்ட. மதர் ரொம்ப அழகாக சொல்றாங்க, லவ் ஹிம் அப்படிங்கிறாங்க. லவ் ஹிம் he will guide you அப்படிங்கிறாங்க. have goodwill அப்படிங்கிறாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி யூ லவ் ஹிம், யூ சின்சியர்லி love him and have a goodwill, then he will guide you, he will take you, holding you by hand அப்படிங்கிறாங்க மதர். ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதருடைய கிரேஸ், அரவிந்தோடைய கிரேஸ் தான் நமக்கு இதுவும் புரியும் நம்மளுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். உங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கலந்துக்கிட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. we thank you for your participation. இல்ல சார், இதை நான் மிஸ் பண்றேன்னு தான் இருக்கும். நிறைய வேலைகள் காரணமால வந்து வீக்லி. தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்ம சினாப்சிஸ் பார்க்கும்பொழுது நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பார்க்கும்போது நன்றாக புரியும். தேங்க்யூ. அதை சாவகாசமா கொஞ்சம் கேட்கறது அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப எலாபரேட்டா இருந்தது எல்லாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்தது சார். ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு சார். நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ கிரேஸ் மேடம். ஏன்னா இது வந்து லைஃப் டிவைன் ரொம்ப டஃப்பான விஷயம். அதுல வந்து நம்ம எல்லாம் ஏதோ தட்டு மாதிரி ஒருத்தரா ஹெல்ப் பண்ணி பண்றோம். நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் ஆர்வமா எல்லாம் கலந்துக்கிறது அது ஒரு பெரிய கிரேஸ். எல்லாம் மதருடைய அரேஞ்ச்மெண்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. Thank you. We'll meet in the next session. Thank you. Yes, madam. Bhagalakshmi madam. சார், இந்த கருத்து தாங்க சார். இதுல அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் ஒண்ணுங்க சார். அன்பு செயல்கள், வாழ்வின் செயல்கள். அதுல வந்துங்க சார் அந்த பகவான் சொல்றேங்க சார். அது ஒரு 4-5 லைன் படிங்க மேடம். படிங்க. உருமாற்றத்தில் ஏற்படும் சோதனைகள், தொல்லைகள் ஆகியவற்றினூடே சாதகனை தாங்கி ஏந்திச் செல்லும் சாதகனுள் வளரும் தெய்வீக சக்தி இயல்பின் முழு ஒப்புதலை பயன்படுத்தி பகை சக்திகளின் ஆற்றலை விரைவில் குறைத்து முற்றிலும் விளக்கும். நிச்சயமான வழிநடத்துதலும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும். அது சில சமயங்களில் முன்னிருக்கும், சில சமயங்களில் திரைமறைவில் இருந்து செயலாற்றும். இறுதியில் வரவிருக்கும் ஆற்றல் முயற்சியின் நீடித்த இடைக்காலத்திலும் தொடக்கத்திலும் கூட ஓரளவுக்கு இருக்கும். ஏனெனில் சாதகன் தெய்வீக வழிகாட்டியை, இரட்சகனை, அன்னை மகாசக்தியின் இயக்கத்தை எப்போதும் உணர்ந்து கொண்டே இருப்பான். நடப்பதெல்லாம் தனது மிகச்சிறந்த நன்மைக்காகவே என்பதை அவன் அறிவான். முன்னேற்றம் நிச்சயம், வெற்றி வந்தே தீரும் என்பதையும் அவன் அறிவான். நன்றிங்க சார். தேங்க்யூ. எவ்வளவு பாசிட்டிவா சொல்றாரு பாருங்க பகவான். எவ்வளவு ஹவ் பாசிட்டிவ். தேங்க்யூ. எஸ் மேடம். வரலட்சுமி மேடம். சார், இந்த இடத்துல சாவித்திரியில பகவான் சொல்ற ஒரு வரி ஞாபகத்துக்கு வருதுங்க சார். ஒன் டே ஹி வில் மேக்ஸ் அவர் லைஃப் அன்யூன்னு சொல்லுவார் இல்லைங்களா, அந்த வரிகள் ஞாபகத்துக்கு வருதுங்க சார். அது நிறைய சாவித்திரியில அப்கோர்ஸ் இது குறித்து மாதிரி இந்த நிறைய வருது இந்த மாதிரி பாசிட்டிவ். அதாவது சாவித்திரியில நிறைய மனிதனுடைய குறைபாட்டுகளை சொல்லிட்டே வருவார். தென் அகைன் எப்படி முடிப்பாருன்னா அதோட முடிக்க மாட்டார். இதெல்லாம் இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு பெரிய இது தரப்பட்டிருக்கு அப்படிதான் பகவான் வந்து முடிப்பார். பகவான் இஸ் ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் மெசேஜோடு தான் எல்லாத்தையும் முடிப்பார். தேங்க்யூ சார்.